இது வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக தான் நான் மற்றும் கொரோனா. ஓகே, ஸோ இது அக்னாலஜ்மெண்ட்ஸ். எனக்கு இந்த சில ஆராய்ச்சிகள் பண்றதுக்கும் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எனக்கு எடுத்து தரதுக்கும் உதவுனவங்க நன்றி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நம்ம ஓவர் 12 மில்லியன் COVID-19 கன்ஃபார்ம் கேசஸ் இருக்கிறாங்க. அதுல ஓவர் 5 லட்சத்துக்கு மேல மக்கள் இறந்திருக்காங்க. 0.5 மில்லியன் இறந்திருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கும் மேல நம்மகிட்ட இன்னைக்கு கேசஸ் இருக்காங்க. அண்ட் இறப்புகளும் பார்த்தீங்கன்னா நம்ம 22,000க்கு மேல இறப்புகள் இருந்திருக்கு. குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.3 lakhs 1.5 லட்சம் பக்கம் நம்மகிட்ட COVID-19 கேசஸ் இருக்கு. இறப்பு பார்த்தீங்கன்னா 1800க்கு மேல, கிட்டத்தட்ட 2000 பேர் இது வரைக்கும் COVID-19 நோயால இருந்திருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம் நியூஸ்லயும். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 68,000-70,000 பேருக்கு COVID-19 நோய் வந்திருக்கு. இறப்பும் ஒரு 1000க்கு மேற்பட்டோர் இந்த டாக்டர் உங்க வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ண முடியுமா? யா, ஓகே. ஸோ இந்த நோயை பத்தி பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தது என்னன்னா இருமல், காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல். அதாவது பொதுவா எந்த வைரல் சளி இல்ல வைரல் காய்ச்சல், வைரஸ் ஃபீவர்னு நம்ம சொல்ற எல்லாத்துக்கும் வர்ற பொதுவான அறிகுறிகள் முதல்ல இந்த நோய்க்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இருமல், காய்ச்சல், மூச்சு திணறல், காஃப், ஃபீவர், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், இல்லைன்னா டிஃபிகல்டி இன் பிரீதிங். ஸோ ஆரம்ப காலத்துல நம்ம பார்த்துட்டு இருந்த கேசஸ் எல்லாத்துலயும் இந்த சிம்டம்ஸ், இந்த அறிகுறிகள் எல்லாருக்குமே இருந்தது. அண்ட் இந்த அறிகுறிகள் உள்ளவங்களை தான் நம்ம தேடி தேடி அவங்களுக்கு COVID-19 பரிசோதனை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 28 சிடிசி, அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், அட்லாண்டா யூஎஸ்ல உள்ள இந்த நிறுவனத்துல இருந்து இந்த அறிவிப்பு வருது. அதாவது அவங்க வந்து புதிய அறிகுறிகள் இவைதான், கொரோனா வைரஸுக்கான புதிய அறிகுறிகள் இவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 புதிய அறிகுறிகள் அறிவிச்சாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர், நடுக்கம், வாசனை அல்லது சுவை இழப்பு, அதாவது நியூ லாஸ் ஆஃப் டேஸ்ட் ஆர் ஸ்மெல். ஏற்கனவே இல்லாம புதுசா திடீர்னு ஒருத்தருக்கு வாசனை அல்லது சுவை உணர்வு இழப்பு ஏற்படுறது. சோர்வு, அயற்சி, முன்னாடி செய்துட்டு இருந்த வேலைகளை கூட இப்ப செய்ய முடியாத அளவுக்கு அயற்சி, தலைவலி, வெண்படல அலர்ச்சி, ஒன்றும் இல்லை அலர்ச்சி, அதாவது நம்ம சாதாரண கண் வலின்னு சொல்றோம் இல்லையா, கன்ஜங்டிவைட்டிஸ். நம்ம கன்ஜங்டிவால அந்த வெண்படலம், நம்ம வெளியில உள்ள வெண்படலத்துல இன்ஃப்ளமேஷன், கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிடிசி வந்து அடுத்து இந்த 6 புதிய அறிகுறிகளை வந்து அறிவிச்சாங்க. ஃபீவர், சில்ஸ், நியூ லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல், சோர்வு அதாவது ஃபெட்டிக்னு சொல்லுவோம், ஹெட்ஏக், அப்புறம் கன்ஜங்டிவைட்டிஸ். இந்த 6 அறிகுறிகளையும் அறிவிச்சாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், COVID-19 நோயோட வரவங்கள்ல இந்த அறிகுறிகள் எவ்வளவு பேருக்கு இருக்கு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி இந்த அறிகுறிகளோட வர்றவங்களுக்கு COVID-19 பரிசோதனையும் செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் இப்ப நான் சொன்னது சிடிசியோட ஆதாரப்பூர்வமான இதுல நீங்க பாத்தீங்கன்னா காஃப், சோர் த்ரோட், தொண்டை வலி, ஃபீவர், மசில் பெயின் அதாவது தசை வலி, அயர்வு இல்லைன்னா சோர்வு, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீதிங், நியூ லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். ஓகேங்களா? ஸோ 2 to 14 நாட்கள் நீங்க ஒரு COVID-19 வைரஸ்க்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆனதுல இருந்து 2 to 14 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த அறிகுறிகள் ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த சிம்டம்ஸ், அறிகுறிகள் வந்து வெவ்வேறு சிவியரிட்டியில இருக்கலாம். ரொம்ப மிதமா மைல்டா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத வகையிலையும் இருக்கலாம். இப்படி நம்ம இந்த 6 அறிகுறிகள், ஏற்கனவே இருந்த 3 அறிகுறிகள், அப்புறம் ஒரு 6 அறிகுறிகளோட நம்ம போயிட்டு இருந்தப்ப இப்ப ஜூன் 28 திருப்பி ஒரு 3 அறிகுறிகளை வந்து சிடிசில இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மூக்கு ஒழுகுதல், குமட்டல், வயிற்றுப்போக்கு அதாவது ரன்னி நோஸ், அப்புறம் நாசியா அதாவது வாந்தி வர்றது மாதிரி இருக்கிறது, குமட்டல், அப்புறம் வயிற்றுப்போக்கு அல்லது டயரியா. ஸோ இந்த 3 சிம்டம்ஸ் வந்து இப்ப 28 ஜூன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸும் ரிலீஸ் ஆயிருக்காங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், எதுக்கு இப்படி
மாசம் இல்ல 2 மாசத்துக்கு ஒருக்க நம்மளுக்கு புது புது அறிகுறிகள் ஏன் தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு புது வைரஸ். அந்த பேர்லயே இருக்கிற மாதிரி நாவல் கொரோனா வைரஸ். இது ஒரு புது வைரஸ். அண்ட் இந்த வைரஸை பற்றி நம்மளுக்கு இன்னும் முழுமையான புரிதல் இல்லை. ஸோ ஒவ்வொரு நாள் நடக்கிற ரிசர்ச், ஒவ்வொரு நாள் வர்ற சயின்டிபிக் ரிசர்ச்லையும் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த புது நாலேஜ், இந்த புதிய அறிகுறிகள் பற்றி நம்ம சேகரிக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் சேகரிச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எவிடன்ஸ், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கிறதுனாலயோ 2 பேஷண்ட்டுக்கு இருக்கிறதுனாலயோ இல்ல ரெண்டு டாக்டர்ஸ் சொல்றதுனாலயோ நம்ம இந்த டெசிஷனுக்கு வர முடியாது. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டு ரிசர்ச் நடந்து, ஆராய்ச்சி நடந்து அதுல இருந்து கண்டுபிடிச்சு வர்றப்பதான் நம்ம அந்த அறிகுறியை வந்து நம்ம அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியும். இப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளவுதான் அறிகுறிகளா அப்படின்னு. அப்படி இவ்வளவு மட்டுமே அறிகுறிகள் கிடையாது. இது போக நீங்க பாத்தீங்கன்னா, மேம் உங்களோட மைக்கு கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கிறீங்களா? என்ன சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு, எல்லாரும் சாட்ல போடுறாங்க. யா, மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சு. பெட்டரா இருக்கா? இது லவுடா இருக்கா? this is fine perfect. ஓகே. ஸோ இந்த மூக்கொழுகுதல், குமட்டல், வயிற்றுப்போக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணதோட சேர்த்தீங்கன்னா இப்போ முதல்ல 3, அப்புறம் 6, திருப்பி இந்த 3, இவ்வளவுதான் சிம்டம்ஸ், அவ்வளவுதான் அறிகுறிகள் அப்படின்றது கிடையாது. இது போக மற்ற அறிகுறிகள் இருக்கு. அதாவது அன்காமன் சிம்டம்ஸ், ரேரா ரிப்போர்ட் ஆன சிம்டம்ஸ் அப்படின்ற சிம்டம்ஸும் நிறைய இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா கோவிட் ஃபுட், அதாவது ரொம்ப பனி அதிகமா உள்ள இடங்கள்ல கால்ல ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னு ஒண்ணு வரும். அது போல ஒரு ஃபைண்டிங் வந்து நிறைய குழந்தைங்கள்ல ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைகள்ல மட்டுமே அதிகமா ரிப்போர்ட் ஆன ஒரு சிம்டம் அது கோவிட் ஃபுட். அப்புறம் சிலர்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரியான சிம்டம்ஸ், ஆனா அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களோட கரோனரி ஆர்டரிகள், அதாவது இருதயத்துக்கு போற ரத்த நாளங்கள் முற்றிலும் நார்மலா இருக்கு. பட் ஆனா அவங்க பிரசன்ட் பண்றது ஹார்ட் அட்டாக் மாதிரி சிம்டம்ஸோட. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து இருதயத்துல உள்ள தசைகளை பாதிக்கிறதுனால வருது. ஸோ இது மாதிரி there are uncommon symptoms also. சில பேஷண்ட்ஸ்ல மட்டுமே ரிப்போர்ட் ஆன சிம்டம்ஸும் இருக்கு. ஸோ இது மட்டுமே மொத்தமா கொரோனா வைரஸோட அறிகுறிகள்னு சொல்ல முடியாது. ஆனா இதுதான் பெரும்பான்மையானவர்கள்ல ரிப்போர்ட் ஆன முக்கிய அறிகுறிகள். இது மட்டுமே: இருமல், காய்ச்சல், மூச்சு திணறல், குளிர் அல்லது குளிரோட சேர்ந்து நடுக்கம், மூக்கு ஒழுகுதல், நால சுவை தெரியாம போறது, வாசனை உணர்வு இல்லாம போறது, குமட்டல், வெண்படல் அலர்ச்சி, அப்புறம் சோர்வு அல்லது அயர்வு, அப்புறம் வயிற்றுப்போக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். ஸோ இப்ப இந்த அறிகுறிகள் எப்படி நம்மளுக்கு வருது அல்லது ஏன் நம்மளுக்கு வருது, இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு எதுக்கு முக்கியம்னா, ஒரு டிசீஸ் என்ன மெக்கானிசம்னால உருவாகுது, ஒரு கிருமி நம்மளுக்குள்ள நுழைஞ்சு அந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் அதை எதிர்ப்பதற்கான தடுப்பூசிகளோ அல்ல மருந்துகளோ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு மருந்து தயாரிக்கிறதோ இல்ல ஒரு வேக்சின் தயாரிக்கிறதோ இல்ல அந்த நோயை நம்ம வேற சிம்டம்ஸ், அறிகுறிகளை ட்ரீட் பண்றதோ, அந்த அறிகுறிகள் ஏன் வருதுன்றது தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ உங்க எல்லாருக்குமே இப்ப கொரோனா வைரஸ் எப்படி பார்ப்பதற்கு எப்படி ரோட்ல எல்லாம் கோலம் வரைக்கும் போட்டுட்டாங்க எல்லாரும். ஸோ கொரோனா வைரஸ் வந்து இப்படி நீங்க நுண்ணோக்கி கீழே பாக்குறப்ப இப்படி இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா there is a ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த உள்ள நூலா இருந்தது வந்து அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல். எப்படி நம்மளுக்குள்ள டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கோ அது போல இந்த வைரஸ்க்குள்ள ஆர்என்ஏ இருக்கு. ஸோ அதுதான் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வச்சுதான் அது மல்டிப்ளை ஆகுது. அது போன்ற மற்ற வைரஸை உருவாக்குது, நிறைய வைரஸா மல்டிப்ளை ஆகுது. ஸோ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை சுத்தி பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு என்வலப் இருக்கு. எப்படி ஒரு மென்மையான பொருளை கவர் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு என்வலப் தேவைப்படுதோ அந்த என்வலப் தான் இந்த ப்ளூ கலர் என்வலப். அதை சுத்தி மற்றொரு yellow கலர்ல ஒரு அவுட்டர் என்வலப் இருக்கு. இது எதுக்குன்னா மனுஷனோட செல்ஸ், நம்மளோட செல்களோட போய் இது அட்டாச் ஆக வேண்டியிருக்கு. ஸோ அது அட்டாச் ஆகிறதுக்கு அந்த மஞ்சள் கலர் என்வலப் வந்து தேவைப்படுது. நம்மளோட செல்ஸோட அது ஒன்றா இணையறதுக்கு தேவைப்படுது. அது போக இந்த மேல பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் ஸ்பைக்ஸ் இருக்கு. இந்த புரோட்டீன் ஸ்பைக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேல துருத்திட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பைக்ஸ் வந்து எதுக்குன்னா இது வந்து ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி. அதாவது இது சாவி மாதிரி நம்ம செல்லுக்கு மேல உள்ள சில ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செல் மேல உள்ள ரிசெப்டர்ஸ்க்கு கூட போய் அட்டாச் ஆகிறதுக்கு இந்த ஸ்பைக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைக்ஸ் இருக்கு.
இது ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி நம்மளோட செல்ஸ் மேல போய் அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆடுறது மூலமா தான் இந்த வைரஸ் நம்மளோட செல்ஸ்குள்ள நுழைய முடியும். ஸோ ஒருத்தர் இருமும் போதோ தும்மும் போதோ அவரோட வாயிலிருந்து வெளியில வர்ற துளிகளுக்குள்ள நிறைய வைரஸ் கிருமிகள் இருக்கு. நீங்க பார்க்கலாம், நிறைய வைரஸ் கிருமிகள் அந்த ஒரு துளிக்குள்ள போய் நம்ம நாசி வழியாவோ வாய் வழியாவோ கண் வழியாவோ உள்ள போகுது. உள்ள போறப்ப நம்மளோட செல்ஸ் நிறைய இருக்கு. அந்த செல்ஸ் மேல இந்த ரிசெப்டர்னு சொல்லுவோம். இப்ப இதை நீங்க ஒரு லாக் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அது கூட போய் இந்த வைரஸோட புரோட்டீன் போய் அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகி அப்படியே அழகா நம்ம செல்லுக்குள்ள நுழையுது. நம்ம உடலுக்குள்ள உள்ள செல்லுக்குள்ள இந்த வைரஸ் கிருமி தானா உள்ள நுழையுது. அது நுழைஞ்சு என்ன பண்ணுது, தன்னை போலயே நிறைய தன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியல், நம்ம முதல்ல பார்த்த ஆர்என்ஏ, அந்த ஆர்என்ஏவை நிறைய தயாரிக்குது. நிறைய ரைபோசோம்ஸ் தயாரிக்குது. அது இந்த நூல் மாதிரி இருக்கிறது ரைபோசோம்ஸ். ஸோ நம்ம நிறைய அது மல்டிப்ளை பண்ணுது. நம்மளோட செல்லுக்குள்ள அது மல்டிப்ளை ஆகி நிறைய ஜெனட்டிக் மெட்டீரியல் உருவாகுது. ஸோ இது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். இது நம்மளோட ஒரு செல்லுக்குள்ள நடக்கிறது. அதுக்குள்ள நிறைய வைரஸ் போய் இந்த வைரஸோட ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு பாகமும் தனித்தனியா தயாராகுது. நம்மளோட செல்லுக்குள்ள மல்டிப்ளை ஆகி அப்புறம் நம்மளோட செல்லுக்குள்ள இருந்து அழகா இப்படி தனியா செல்லுக்குள்ள இருந்து புது வைரஸ் வெளியில வருது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வைரஸ் கிருமிகள் நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மல்டிப்ளை ஆகி ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி தனித்தனி பாகமா உருவாகி அப்புறம் அசம்பிள் ஆகி நம்மளோட செல்லோட மேல இருந்து அழகா இது கிள்ளி அப்படி அழகா பட் ஆஃப் ஆகி மேல வருது. ஸோ இப்படி நீங்க இந்த பின்னாடி உள்ள வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய வைரஸ்கள் அப்படி பட் ஆஃப் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும். இப்படி வர்ற வைரஸ் கிருமி என்ன பண்ணுதுன்னா, எப்படி இது சிம்டம்ஸ் காஸ் பண்ணுது, இது வைரஸ் நம்மளுக்குள்ள எப்படி என்டர் ஆகுது, எப்படி மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது நம்ம உடம்புக்குள்ள எப்படி போகி நம்மளுக்கான அறிகுறிகளை உருவாக்குது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நுரையீரல்ல நம்ம நாசி வழியா போய் ட்ரக்கியான்னு சொல்லுவோம், அல்லது விண்ட் பைப். அந்த விண்ட் பைப்புக்குள்ள போய் காற்று கடைசியா போய் சேர்ற இடம் தான் இந்த பேக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஆல்வியோலஸ்ன்னு பேரு. இங்கதான் நம்ம சுவாசிக்கிற காற்று உள்ள போய் அந்த பேக்கை சுத்தி இருக்கிற ரத்த நாளங்கள், அதுக்குள்ள ஆக்சிஜன் போகுது. அப்புறம் அந்த ரத்த நாளங்கள்ல உள்ள கார்பன் டை ஆக்சைடு திருப்பி அந்த ஏர் பேக் வழியா நம்ம லங்ஸ்க்குள்ள நுரையீரலுக்குள்ள நாசி வழியா வெளியில வருது. ஸோ இந்த மெயின் எக்ஸ்சேஞ்ச், நம்ம ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் மெயினா நடக்கிற இடம் நம்ம லங்ஸுக்குள்ள உள்ள மில்லியன்ஸ் ஆஃப் இந்த பேக்ஸ்குள்ளதான் நடக்குது. இந்த பேக்கை சுத்தின ரத்த நாளங்கள், அதுக்குள்ளதான் இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இது நார்மலா நடக்குது. நார்மலா இந்த ரத்த நாளங்களுக்குள்ள ஆக்சிஜன், அந்த பிங்க் கலர் டாட்ஸ் எல்லாம் ஆக்சிஜன், அது அந்த பேக்ல இருந்து நம்ம ரத்தத்துக்குள்ள போகுது. ரத்தத்துல இருந்து வர வேண்டிய கெட்ட வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது. ஆனா COVID-19 பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வைரஸ் போய் அந்த செல்ஸை அஃபெக்ட் பண்ணுது. இந்த அழகா நூல் மாதிரி ஆடுறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எப்படி நம்ம மூக்குக்குள்ள சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கோ, அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி சீலியான்னு சொல்லுவோம் நாங்க. அது நம்ம முழு சுவாச பைக்குள்ள இருக்கு. அதோட சின்ன ஃபங்க்ஷன் என்னன்னா, எதுனா ஃபாரின் பாடி, அதாவது அந்த நுரையீரலுக்குள்ள போகக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மென்மையா அதை ஸ்வீப் பண்ணி, நம்ம எப்படி ப்ரூமால ஸ்வீப் பண்ற மாதிரி ஸ்வீப் பண்ணி மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ நம்மளுக்கு வெளியில வந்துரும். நார்மலா ஓரளவுக்கு தூசி, நம்ம ரோட்ல போறோம், தூசி எவ்வளவோ வருது, அதெல்லாம் எங்க போகுது, நம்ம சுவாசிக்கிறோம், அது எல்லாத்தையும் அழகா இந்த சீலியா, இந்த நூல் போல இருக்கிறது அழகா வெளியில தள்ளிடுது. ஆனா COVID-19 அல்லது எனி வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீலியா நார்மலா அதால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. சோ ஓரளவுக்கு வைரஸ் கிருமிகள் இருக்கிற வரைக்கும் நம்ம பாடி அதை எதிர்த்து போராடுது. அதை எதிர்த்து போராடி என்ன பண்ணுது அப்படின்னா, அதை உள்வாங்கி டிஸ்ட்ராய் பண்ணிடுது. அந்த வைரஸ் கிருமிய அது கொன்னுருது. சோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம பார்த்த அந்த சுவாச பை, அதால நார்மலா ஃபங்க்ஷன் ஆக முடியாம அதுக்குள்ள நீர் கோர்க்குது.
நம்மளுக்கே வெளியில தோல்ல புண்ணு வந்தாலே நம்ம நீர் கோர்க்கிறது பார்த்திருப்போம். அதே மாதிரிதான், அதே இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சுவாச பைக்குள்ள வர்ற ப்ராப்ளம்னால அதுக்குள்ள ரெட்னஸ் உங்களுக்கு தெரியுது, அது டார்க் ரெட் ஆகி உள்ள நீர் கோர்க்குது. ஸோ நீர் கோர்க்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ள நார்மலா வர வேண்டிய காற்று எக்ஸ்சேஞ்ச், நம்ம பார்த்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. அதனாலதான் நிமோனியா. நம்ம காமனா நம்ம சொல்ற நிமோனியா அப்படின்னா என்னன்னா, நம்மளோட சுவாச பைக்குள்ள காற்று எக்ஸ்சேஞ்ச் நடக்க முடியாத அளவுக்கு நீர் கோர்த்து அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச நடக்க விடாம பண்ணுது. இது ஒரு அளவுக்கு மீறி தாண்டி போறப்பதான் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வென்டிலேட்டர்ல இருந்தாங்க, அவங்களுக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா இருந்தது, வென்டிலேட்டர்ல இருந்துதான் அவங்கள நம்மளால மூச்சு விட வைக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றது இதனாலதான். அதிகப்படியா இந்த நிமோனியா நுரையீரலோட ஒரு பங்கையோ இல்ல முழுசா நம்ம முழு நுரையீரலையோ பாதிக்கிறப்ப, ஒரு அளவுக்கு மீறி போறப்ப அவங்களுக்கு சுவாசம் எடுக்க முடியாது. அப்ப நம்ம அவங்களுக்கு வென்டிலேட்டர் மூலமா ஆர்டிபிஷியல் பிரீதிங் நம்ம கொடுக்கிறோம். ஸோ இது ஒரு ஒரு நம்மளோட நுரையீரலுக்குள்ள நுழையிற இந்த வைரஸ் எப்படி உள்ள நுழைஞ்சு அந்த கடைசி ஏர் பேக்குள்ள வரைக்கும் போய் நீர் கோர்க்க வச்சு நம்மளுக்குள்ள பெரிய சிம்டம்ஸ் எல்லாத்தையும் எப்படி உண்டாக்குது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஆரம்ப நிலையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கும். நீங்க இந்த ரைட் சைட்ல பர்பிள்ல தெரியறது எல்லாமே பாத்தீங்கன்னா மோனோசைட், நியூட்ரோஃபில், TNF ஆல்பா, IL-1, IL-6 போட்டிருக்கு இல்லையா? இது நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச கோவிட் நோயாளிகள் இருந்தாங்களோ இல்ல நீங்களே ஒரு நோயாளியா இருந்திருந்தாலோ உங்களுக்கு ஆரம்பத்துல எடுக்கப்பட்ட டெஸ்ட், இந்த டெஸ்ட்ஸ்ல சில இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. உங்களோட நியூட்ரோஃபில் கவுண்ட் எவ்வளவுன்னு பார்த்திருப்பாங்க, உங்களோட லிம்போசைட் கவுண்ட் எவ்வளவுன்னு பார்த்திருப்பாங்க, IL-1, IL-6 இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்திருப்பாங்க. இந்த செல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம பாடியோட வாரியர்ஸ். இவங்க நம்ம பாடி தயாரிக்கிற இம்யூனிட்டிக்கு தயாரிக்கிற செல்ஸ் இது. ஸோ இந்த செல்ஸ் தான் இந்த வைரஸ்க்கு எதிராக போராட போகுது. ஸோ இந்த மேக்ரோஃபேஜ், இது லிம்போசைட், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, இந்த பிங்க் கலர் டாட்டா இருக்கிறது தான் வைரஸ். ஸோ இந்த வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய நம்ம பாடியோட வாரியர்ஸ் தான் இவங்க. ஸோ ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் வர வர இந்த செல்ஸ் அதுக்கு எதிராக போராடி அதை ஓரளவு நம்மள காப்பாத்துது. ஆனா அதே அதிகமாகிறப்ப அதே செல்லுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு தடியான ஒரு மெம்பரேன் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள நீர் கோர்க்குது. இது ஒண்ணுமே கிடையாது. அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஏர் பை, அல்வியோலஸ், அந்த பை தான் இது. அந்த பைக்குள்ள தண்ணி கோர்த்த உடனே நார்மலா இங்க இருந்து ரத்தத்துக்குள்ள வர வேண்டிய ஆக்சிஜனும் இங்க இருந்து இங்க போக வேண்டிய கார்பன் டை ஆக்சைடும் சரியா போக மாட்டேங்குது. ஸோ ரொம்ப முற்றிய நிலையில உள்ள பேஷண்ட்ஸ்ல இதுதான் ஆகுது. நீங்க ரொம்ப சீரியஸான பேஷண்ட்ஸ் யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, உங்கள்ட்ட சிடி எடுத்து பார்த்தாங்கப்பா, லங் சிடி எடுத்து பார்த்தாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, அதுல ஏதோ வெள்ளை வெள்ளையா தெரிஞ்சது, எக்ஸ்ரேல ஷேடோ இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த நீர், இந்த கோர்த்து இருக்கிற நீர் தான் நம்மளுக்கு லங்ஸ்ல அந்த சிடிலயோ இல்ல அந்த எக்ஸ்ரேலயோ நம்மளுக்கு தெரிகிறது. சோ கோவிட் நோய் அறிகுறிகள், சோ இப்ப வைரஸ் உள்ள வந்துருச்சு, நம்ம நுரையீரலுக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம அறிகுறிகள், காஃபோ இல்ல இருமல், தும்மல், இதெல்லாம் ஏன் வருது COVID-19 நோயாளிகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு வர்ற இருமல், தும்மல், காய்ச்சல், இது எல்லாமே ஆக்சுவலா ஒரு அளவு வரைக்குமே அது ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். அது நம்ம பாடி நார்மலா நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆன ஒரு கிருமியை எதிர்த்து போராடுது, அதுக்கான அறிகுறிகள். சோ ஒரு அளவு வரைக்கும் அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். ஆனா ஒரு அளவை தாண்டி போறப்ப அதனாலேயே நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. சோ இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இன்ஃபெக்டட் செல்ல ஒரு வைரஸ் பிடிச்சிருக்கு. சோ இந்த டி ஹெல்பர் செல்லுன்றது ஆக்சுவலா உதவிக்கு கூப்பிடுது இன்னொரு செல்ல. வர்ற செல்லோட பேர் பாத்தீங்கன்னா சைட்டோடாக்சிக் செல். அது அந்த வைரஸ் நீங்க நம்ம முந்தின வீடியோல பார்த்தோம், வைரஸ் நம்ம செல்லுக்குள்ள போய் நம்ம செல்லையே யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த வைரஸை கொல்றதுக்கு வழி அந்த செல்லையும் சேர்த்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம். ஸோ அந்த செல் லாஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் வருது. அதே மாதிரி நம்ம முந்தின ஸ்லைட்ல பார்த்த மாதிரி IL-1, IL-6 இதெல்லாம் நம்ம பாடி செக்ரீட் பண்ற சில கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் நோய் அந்த
அந்த கிருமியை எதிர்த்து போராட வேண்டியது. பட் ஆனா அந்த கெமிக்கல்ஸ்க்கு சில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு நம்ம பாடிக்குள்ளேயே. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா எந்த ஒரு வைரஸ் காய்ச்சல், நீங்க COVID-19 இல்லாம எந்த ஒரு வைரஸ் காய்ச்சல் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு காமனா சில சிம்டம்ஸ் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல், தசை வலி, நம்மளுக்கு காமனா நம்ம சொல்றது ஃபீவரா இருக்குப்பா, உடம்பு வலியா இருக்கு, லேசா மூக்கொழுகுது. ஸோ சில சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா மொத்த உடம்பையும் நம்மளுக்கு பாதிக்குது. அதுதான் சிஸ்டமிக் சிம்டம்ஸ். சில சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா லோக்கலா ஒரே ஒரு இடத்துல இருக்கு, மூக்கொழுகுதுப்பா, ஒரே இருமலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 2 செட் சிம்டம்ஸும் என்னன்னா நம்ம பாடிக்குள்ள வைரஸ் வந்து அந்த அந்த நம்ம பாடி அந்த வைரஸ் எதிர்த்து போராட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதோட அறிகுறிகள். ஸோ இப்போ நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா காஃப் வர்றப்ப நம்ம உடம்புக்குள்ள நம்ம நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்குள்ள இந்த கிருமி போய் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றப்ப நம்ம பிரெயினுக்கு வந்து ஸ்டிமுலேஷன் போகுது. இப்ப நீ காஃப் பண்ணி இதை வெளியில எடுக்கணும், இல்ல நம்ம அந்த மொத்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்குள்ள இயல்பா இருக்கிறத விட அதிகமான ஃப்ளூயிடோ இல்ல ஃபாரின் பாடியோ இருக்குன்னா பிரெயினுக்கு மெசேஜ் போகுது. இப்ப நீ காஃப் பண்ணி இந்த எக்ஸஸா இருக்கிற தண்ணிய வெளியில எடுக்கணும், இல்ல நீ தும்மி இந்த தண்ணிய வெளியில எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிம்பிளா ஒரு சிக்னல் போறப்பதான் நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், அதாவது வாய், நாசி, அப்புறம் தொண்டை உள்ள மசில்ஸ், நம்ம இருமுறப்ப அதெல்லாம் யூஸ் பண்றோம். இது எல்லாத்துக்கும் சிக்னல் போய் இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இருமலா வருது. காய்ச்சல் பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ரசாயனங்கள் இருக்கு இல்லைங்களா, லைக் IL-1 IL-6, இது வந்து பிரெயின்ல போய் இப்ப எப்படி நம்ம வீட்டு ஏசில ஒரு தெர்மோஸ்டாட் இருக்கு இல்லைங்களா, ஒரு டெம்பரேச்சர் செட் பண்றீங்க, அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆனோடனே கம்ப்ரஸர் ஆட்டோ கட் ஆஃப் ஆகுது. அதே மாதிரி நம்ம பிரெயின்ல ஒரு தெர்மோஸ்டாட் இருக்கு, அது ஹைப்போதலாமஸ்ன்ற இடத்துல இருக்கு. ஸோ இந்த சைட்டோகைன்ஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சென்டருக்கு போய் அந்த தெர்மோஸ்டாட்டை கூட்டி வச்சிருது, டெம்பரேச்சரை கூட்டிடுது. ஸோ அது என்ன ஆயிருது, நம்ம பாடிக்கு வர்ற மெக்கானிசம் வந்து நீ வந்து கோல்டா இருக்கிற, நீ இருக்க வேண்டிய டெம்பரேச்சர் இவ்வளோ ஹை அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருது. ஸோ நம்ம பாடி வந்து இன்னும் ஹீட் உற்பத்தி ஆகுது பாடியில. அதுதான் காய்ச்சல் வர்றதுக்கான மெக்கானிசம். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பிரெயினுக்கு போய் தெர்மோஸ்டாட்டை மாத்தி வச்சிருது. ஸோ நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் வருது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குளிர் வருது, காய்ச்சல் வந்தா குளிர் காய்ச்சலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்ம உடம்புல உள்ள எல்லா ரத்த நாளங்கள் வெளியில கை கால், பொதுவா குளிர் வரவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கை காலை தான் தேய்ச்சி விடுவோம். ஏன் தேய்ச்சி விடுவோம்னு இப்ப மாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா மெக்கானிசம் என்னன்னா இங்க உள்ள ரத்த நாளங்கள் எல்லாம் சுருங்கி உடம்புல இருந்து ஹீட் வெளியில ரிலீஸ் ஆகாம பாத்துக்குது. ஸோ நம்மளுக்கு சில்னஸ் ஃபீல் ஆகுது. அதே மாதிரிதான் சில்னஸ் ஃபீல் ஆக நம்ம இந்த ரத்த நாளங்கள்லாம் சுருங்கினதுக்கு அப்புறமும் அந்த தெர்மோஸ்டாட் டெம்பரேச்சரை நம்மளால ரீச் பண்ண முடியாதப்பதான் உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. எதுக்குன்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் சேர்ந்து மூவ் ஆகி அந்த ஹீட்டை ஜெனரேட் பண்ணி அந்த தெர்மோஸ்டாட் டெம்பரேச்சரை ரீச் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வர்றப்ப ஏன் வருதுன்ற மெக்கானிசம். தும்மல் வந்து நம்ம இருமல் மாதிரியே தான், ஒரு ஃபாரின் பாடி இருக்கு, இல்ல இருக்க வேண்டியதுக்கு அளவுக்கு அதிகமா நீர் கோர்த்திருக்கு, அதை வெளியில எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் இது. ஸோ இந்த சிம்டம்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு சில டாக்டர்ஸ் சில இடங்கள்ல இருந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு வர்ற பேஷண்ட்ஸ் நார்மலா 1-2 பேர் வருவாங்க ஒரு மாசத்துக்கு, வாசனை இல்ல, வாசனை உணர்ச்சி தெரியல, இல்ல சுவை தெரியலன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்னமோ இப்ப நிறைய வர்ற மாதிரி இருக்கு, நிறைய பேஷண்ட்ஸ் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புனாங்க. நீங்க மெடிக்கல் ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச், நிறைய நம்மளோட மேஜர் ஃபைண்டிங்ஸ் வந்து இப்படி எங்கேயோ ஒரு ரொம்ப கிளவரான ஒரு ரொம்ப அப்சர்வென்ட்டான ஒரு டாக்டரோ ஒரு பேஷண்ட்டோ சொல்றதுல இருந்து தான் நிறைய முக்கியமான ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கு. இப்போ ஹெச்ஐவியே நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு டாக்டர் 10 கேசஸ் ஆஃப் நிமோனியா, இது நார்மலான பீப்புளுக்கு வர்ற நிமோனியா இல்ல, இவங்க உடம்புல வேற ஏதோ நடக்குது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணதை வச்சுதான் பின்னாடி நிறைய ஸ்டடி பண்ணி நம்ம ஹெச்ஐவின்றதையே கண்டுபிடிச்சோம். ஆனா அதோட ஆரம்பம் ஒரு சின்ன அனெக்டோட்டல் ரிப்போர்ட், அதாவது செவி வழி செய்தி தான். அதுல இருந்து ஆரம்பிச்சு நூல் படிச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம பெரிய ஃபைண்டிங்ஸ்க்கு வரும். அது மாதிரி தான் இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். முதல்ல நிறைய டாக்டர்ஸ், மெயினா யாருன்னு பாத்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை நிபுணர்கள். ஸோ அவங்க 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்னு, எங்களுக்கு வர்ற பேஷண்ட்ஸ் கம்ப்ளைனிங் ஆஃப் லாஸ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், அந்த நம்பர் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, டாக்டர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு இருந்தது COVID-19, ஆனா ஒரு வழக்கத்துல அதிகமா ENT ஸ்பெஷலிஸ்ட்ஸ்க்கு நிறைய வந்துட்டு இருந்தது COVID-19.
நிறைய இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், நிறைய காது மூக்கு தொண்டை நிபுணர்கள் வந்து பாசிட்டிவ் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆரம்பத்துல உங்களுக்கே தெரியும், நம்ம இப்போ ஒரு வழியா லாக்டவுன் நம்ம கொரோனாவோட ஆல்மோஸ்ட் அது நம்மளுக்கு ஒரு நம்ம வீட்டு மெம்பர் மாதிரி நம்ம கூட இருக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா ஆரம்ப காலத்துல நீங்க இட்டலியோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. த ஹோல் சிஸ்டம் வாஸ் அப்படியே ஸ்டண்ட். ரோட்ல பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, ரோட்ல ஸ்ட்ரெச்சர் போட்டு பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ பேஷண்ட்ஸ், நம்மளுக்கு புரியாத ஒரு நோய், புது புது அறிகுறிகள் தினம். ஸோ எல்லா டாக்டர்ஸுமே பிஸியா இருந்ததுனால அவங்களால அதை டாக்குமெண்ட் பண்ணி ரீசர்ச் பண்ணி எழுத முடியல. பட் ஆனா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருந்தது. நிறைய டாக்டர்ஸ் அஃபெக்ட் ஆயிருந்ததுனால நம்மளுக்கு அவைலபிள் டாக்டர்ஸ் டு ஒர்க் கம்மியா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே பேஷண்ட் கேர்ல பிஸியா இருந்தாங்க. இது டாக்குமெண்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட் நம்மளுக்கு வந்தது வந்து இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருந்து. இதுல இந்த லேடி தான் இஸ் சப்போஸ் டு பி த ஃபர்ஸ்ட் பர்சன், கிளேர் ஹாப்கின்ஸ். இவங்க ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ ரோட் ஒரு 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 கம்யூனிகேஷன் எழுதினாங்க அவங்க ஒரு ஜேர்னலுக்கு. இந்த மாதிரி வர்ற பேஷண்ட்ஸ் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு, இதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி எழுதி முடிக்கிறதுக்குள்ள நிறைய பேருக்கு இது வந்து அவங்க இன்னும் நிறைய பேருக்கு பரவி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன வேர்ட் ஆஃப் காஷன் கொடுத்தாங்க. அதாவது யாருக்காவது திடீர்னு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இல்ல சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், சுவை இல்லைன்னா வாசனை குறைவா இருந்துச்சுன்னா நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. ஏன்னா தெர் இஸ் அ குட் சான்ஸ் உங்களுக்கு COVID-19 இருக்குன்னு. அதனால நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. நாங்க இன்னும் ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். அது ஒண்ணு பண்ணாங்க. இன்னொன்னு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து டாக்டர் நிர்மல் குமார், இவர் வந்து பிரிட்டிஷ் ரைனலாஜிக்கல் சொசைட்டி, அதுல இஎன்டி யூகேன்றதுல வந்து அவங்க அஃபிஷியலா ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வாசனை அல்லது சுவை இழப்பு அதுக்கு வர்ற பேஷண்ட்ஸை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. அண்ட் அவங்கள நீங்க இது பண்றப்ப நீங்க நாங்க யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ எல்லா பிபி பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் போட்டுட்டு ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா யூ ஆர் ஆல்சோ அட் அ ஹை ரிஸ்க் அண்ட் இந்த பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம COVID-19 பரிசோதனை செய்யணும் அப்படின்னாங்க. கீழே இருக்கிறவர் பார்த்தோன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ரிப்போர்ட் எழுதினாங்க. இவரும் இவரோட கொலீக், இவர் வந்து இவர் ஆக்சுவலா ஒபிசிட்டி, அதாவது ஒபிசிட்டி ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்கள ரிசர்ச் பண்றாரு. ஆனா இவரோட பேஷண்ட்ஸ்ல லாஸ் ஆஃப் ஸ்மெல் டேஸ்ட் நிறைய இருக்குன்றதுனால இவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் கூட வேலை பார்த்துட்டு இருந்த டாக்டருக்கே COVID-19 வந்து அவரும் வந்து ஹீ ஸ்டார்டட் ரிப்போர்ட்டிங். அவருக்கு இருந்த ஒரே சிம்டம் லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் மட்டும். ஸோ இவங்க இதை டாக்குமெண்ட் பண்ணி ஒரு கேஸ் ரிப்போர்ட் எழுதினாங்க. பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு ஜெர்மன் டாக்டர். இவர் தான் எல்லாரும் பயந்துட்டு இருந்த டயத்திலேயே வீடு வீடா போய் ஒரு 100 பேஷண்ட்ஸோட வீட்டுக்கு, எல்லா ப்ரிகாஷன்ஸோடையும் ஒரு 100 பேஷண்ட்ஸோட வீட்டுக்கு போய் சோதனை பண்ணி அவர் வந்து நம்மள்ட்ட சொன்னாரு, இந்த மாதிரி அட்லீஸ்ட் 20 to 30% பேஷண்ட்ஸ் வந்து இதை ரிப்போர்ட் பண்றாங்க, வாசனை உணர முடியல, சுவை உணர முடியலன்னு. ஸோ இது என்னன்னு நம்ம இன்னும் டீப்பா பார்க்கணும் அப்படின்னு ஒரு அலாம் ரேஸ் பண்ணாரு. ஸோ இதுதான் அந்த ரைனலாஜிக்கல் சொசைட்டி அவங்க இஷ்யூ பண்ணது. அந்த கிளேர் ஹாப்கின்ஸ்ன்றவங்க, நான் வந்து ஒரு 4 பேஷண்ட் இந்த வாரமே பார்த்துட்டேன், ஆனா யூஸ்வலா ஒரு பேஷண்ட் தான் ஒரு மாசத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் அந்த இது அனுப்புனது. ஸோ இப்போ நம்ம மற்ற சிம்டம்ஸ்க்கு எல்லாம் மெக்கானிசம் பார்த்தோம். வாசனை உணர்வு ஏன் போகுது? இந்த வைரஸ் உள்ள வர்றதுக்கும் வாசனை உணர்வு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸோ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வாசனை வருதுன்னா, நம்ம ஒரு விஷயம் ஒரு 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 பொருளை முகர்றப்ப அது காத்துல கலந்து அந்த மாலிக்யூல்ஸ் நம்ம மூக்குக்குள்ள போகுது. அந்த ஹேர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேரு மைக்ரோசீலியா. அது வந்து ஆல்ஃபாக்டரி எபித்தீலியம்னு சொல்லுவோம். நம்ம நாசிக்குள்ள இருக்கிற மொத்த செல்ஸும் 5 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்க்குள்ள ஒரு எலக்ட்ரிக் சிக்னல் மாதிரி போகுது பாத்தீங்களா? ஸோ அந்த பொருள்ல இருந்து வர்ற வேப்பர்ஸ் காற்றுல கலந்து நம்ம நாசிக்குள்ள போய் 5 வகையான செல்ஸ். ஸோ நம்ம ஒரு விஷயத்த முகர்றப்ப அதை எவ்வளவு சாதாரண ஒரு விஷயமா சொல்றோம், அது வாசனையோ இல்ல நாற்றமோ என்னமோ எவ்வளவு ஈஸியா சொல்றோம், ஆனா அதுக்குள்ள அவ்வளவு நியூரல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து எலக்ட்ரிக் சிக்னல் மாதிரி போகுது. இந்த மேல பல்பு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கிறதுக்கு பேரு ஆல்ஃபாக்டரி பல்ப். ஸோ இங்க இருந்து போற சிக்னல்ஸ் இங்க போய் பிரெயினுக்கு சிக்னல் போய் பிரெயின் வந்து உங்களுக்கு அது என்ன ஸ்மெல்லு அதை வந்து நம்மளுக்கு சொல்லுது. அது நீங்க முன்னாடியே ஸ்மெல் பண்ணியிருக்கிற ஸ்மெல்லா இல்ல புது ஸ்மெல்லா, இந்த மாதிரி இதுல நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு சின்ன பூவை முகர்றப்ப அது எப்படி அதை நம்ம பிளசண்டா உணர்றோமா இல்ல அன்பிளசண்டா உணர்றோமா, அது ஏற்கனவே நம்ம நுகர்ந்திருக்கோமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் தான். இது காற்று வழியா உள்ள போய் இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போகுது.
ஸோ இந்த ஆல்ஃபாக்டரி பல்புன்றது இங்க ரொம்ப முக்கியம். நீங்க இந்த ரிசெப்டர்ஸ் நம்ம என்ன சொன்னோம், இந்த வைரஸ் போய் ஒரு ரிசெப்டர்ல போய் உட்கார்ந்து அந்த செல்லுக்குள்ள நுழையுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாசனை சம்மந்தப்பட்டது மட்டும் அட்லீஸ்ட் 5 டைப் செல் இருக்கு. ஸோ இந்த வைரஸ் இந்த ரிசெப்டர் ஏசிஇ ரிசெப்டர்னு சொல்லுவோம், அந்த ரிசெப்டர்ல போய் அட்டாச் ஆகி அந்த செல்லை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ உங்களுக்கு நுகர்ற சக்தி இதனால தான் கம்மியாகுது. இன்னொரு ரீசன் இதுல ஆரம்பத்துல பீப்புள் வேர் வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் ரொம்ப வரிடா இருந்தாங்க. ஏன்னா இந்த ஆல்ஃபாக்டரி பல்ப், ஏன்னா நோஸ்க்கு மேல என்ன இருக்கு, பிரெயின் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஆல்ஃபாக்டரி பல்ப், நாசிக்குள்ள இருக்கிற ஆல்ஃபாக்டரி பல்பு நேர பிரெயினுக்கு கனெக்டடா இருக்கு. ஸோ டெவர் கேசஸ் முதல்ல நம்மளுக்கு கோவிட் ரிலேட்டட் மெனிஞ்சைட்டிஸ், அதாவது மூளை காய்ச்சலும் வந்துட்டு இருந்தது. ஸோ இது ஒரு ரூட் ஆஃப் என்ட்ரியா இந்த வைரஸ். இது வந்து நியூரோட்ராபிக் வைரஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இது நாசி வழியா நம்ம நர்வ்ஸ் வழியா டிராவல் ஆகி பிரெயினுக்கு போகுதா அப்படின்ற ஒரு விஷயமும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வாசனை போறது இதனாலதான். இந்த ACE2 ரிசெப்டர் நம்ம மூக்குக்குள்ள ஃபுல்லா இருக்கு. அந்த ரிசெப்டர்ஸ், ஏன்னா இது மூக்கு நாசி வழியா நுழையிற ஒரு வைரஸ், அது போய் அந்த ரிசெப்டர்ல போய் அட்டாச் ஆகி நம்மளுக்கு முகர்ற சக்தியை ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஓகே, அடுத்து இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுவை உணர்வு ஏன் போகுது. இதே மாதிரி ரிசெப்டர்ஸ், இப்ப நம்ம ஒரு விஷயத்த சாப்பிட்டு ஒரு நிமிஷத்துல சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனா அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. நம்ம சாப்பிடுற பொருள் முதல்ல எச்சில் சலைவால கலந்து there are 5 different types of papilla. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல், நம்ம டங்ல உள்ள செல். அது நாக்கு மட்டும் இல்ல, மேல அன்னம், அப்புறம் நம்ம ஈசோஃபேகஸ், நம்ம ஃபுட் பைப்னு சொல்றோம் இல்லையா, அதோட மேல் பகுதி வரைக்கும் இந்த செல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சாப்பிடுற உணவு அதுல எச்சில்ல கலந்து இந்த டேஸ்ட் பட்ஸ்குள்ள போய் மூளைக்கு அதே மாதிரி சிக்னல் போகுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுறப்ப அது எச்சிலோட கலந்து, இது ஒரு செல், இவங்க காட்டுறது ஒரு செல், அதுக்குள்ள போய் நம்ம எப்படி நாசியில இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மாதிரி பிரெயின்குள்ள போகுதோ அதே மாதிரி நம்ம நாக்குல இருந்தும் அன்னத்துல இருந்தும் ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப்ல இருந்தும் இதே மாதிரி இந்த பிங்கா எல்லோவா போறது எல்லாம் பிரெயின் சிக்னல்ஸ், எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் மாதிரியே தான். அதே மாதிரி இது நம்மளுக்கு மேல மூளைக்கு போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி நாசியில ரிசெப்டர் மூலமா அட்டாச் ஆகி இந்த வைரஸ் வந்து வாசனை உணர்வு இல்லாம பண்ணுச்சோ, அதே மாதிரி நாக்குக்குள்ளேயும் நம்ம அன்னத்திலையும் பின்னாடி ஃபுட் பைப்லயும் போய் இது அட்டாச் ஆகி அது நம்மளுக்கு சுவை உணர்வு இல்லாம பண்ணிருது. ஓகே, ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், எவ்வளவு காமன் இந்த சிம்டம்? சராசரியா COVID-19 உள்ளவங்கள எத்தனை பேருக்கு இந்த சிம்டம் இருக்கு, அறிகுறி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது பத்தின இந்தியா லெவல்ல நம்மள்ட்ட இன்னும் ஒரு நம்பர்னு கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸ் நம்மளுக்கு இது வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து இருக்கு, இல்லைன்னா ஈரான்ல இருந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2-3 கண்ட்ரீஸ்ல தான் இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா த நம்பர் இஸ் எனிவேர் பிட்வீன் 5% to 89%. ஸோ ஒரு கண்ட்ரில 5% ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 80% வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. காமனா ரிப்போர்ட்டட் ரேஞ்ச் வந்து 30% வரைக்கும் பீப்புளுக்கு COVID-19 உள்ள நோயாளிகளுக்கு வாசனை அல்லது சுவை உணர்வை இழக்கிறார்கள் அப்படின்னு we have a number. இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் பப்ளிஷ்டு ஆராய்ச்சி கட்டுரை எதுவும் கிடையாது, எதுவும் இன்னும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகல. பட் நாங்களும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். பட் ஐ எம் ஷுர் வேற எங்கேயும் சயின்டிஸ்ட் வந்து இதை பத்தி we are trying to study. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து சுவை அல்லது வாசனை இழப்பதை வந்து நம்ம எப்படி சோதிக்கிறோம்? ஸோ காமன் சுவை நம்ம தமிழ்ல சொல்றதுன்னா நம்ம அறுசுவைன்னு சொல்லுவோம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, நம்ம 6 சுவைன்னு சொல்லுவோம். பட் அதே இது நம்ம இங்கிலீஷ், நம்ம மோஸ்ட்லி அலோபதிக் மெடிசின் ரிலேட்டட் டெஸ்டிங் மெக்கானிசம்ஸ் இருக்கிறதுனால ஸ்வீட், சால்ட், சவர், யுமாமி, 5 டேஸ்ட்ஸ் இருக்கு. பேசிக்லி யுமாமின்றது நம்ம ஊர்ல காமனா இல்லைனாலும் பட் இட் இஸ் இந்த அஜினோமோட்டோ அண்ட் மோனோசோடியம் குளூட்டமேட் ரிலேட்டட் சுவை அது. ஸோ ஸ்வீட், சால்ட், சவர், பிட்டர், உமாமி, இந்த 5 டேஸ்ட் தான் நம்ம டெஸ்ட் பண்றோம். ஓடர் பார்த்தீங்கன்னா, அதாவது வாசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஊர்ல அந்த மக்களுக்கு பரிச்சயமான வாசனைகளை வச்சு மட்டுமே நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். கல்ச்சரலா அவங்களுக்கு என்ன வாசனைகள் அக்செப்டபிளா இருக்குன்றத வச்சுதான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது 2 விதமா நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஒரு நோயாளிகிட்ட போய் கேட்கலாம், உங்களுக்கு வாசனை இழப்பு இருக்கா, உங்களால பொருட்களை முன்ன மாதிரி நுகர முடியுதா, இல்ல உங்களுக்கு பொருட்களை முன்ன மாதிரி சுவை தெரியுதா அப்படின்னு கேட்கலாம்.
அவங்க சொல்றது நம்பகத்தன்மையோடையும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அண்ட் இது மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கேட்டா மட்டுமே சொல்ற ஒரு விஷயம். இப்ப ஆரம்ப கால ஆராய்ச்சி கட்டுரைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லார்ட்டையும் கேட்டோம், காய்ச்சல் இருக்கா, இருமல் இருக்கா, தொண்டை வலி இருக்கா, எல்லாம் கேட்டோம். ஆனா சுவை வாசனை பத்தி கேட்டோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மோஸ்ட் ஆஃப் த ஆரம்ப கால கட்டுரைகள்ல அது இல்ல, ஆராய்ச்சி கட்டுரைகள்ல. ஏன்னா அப்ப நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சோ அப்பவும் இருந்துச்சா என்னன்றத பத்தி நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு நோயாளிகிட்ட போய் கேக்குறப்ப 1000 விஷயம் அவங்க மனசுல ஓடும். அண்ட் அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த பெட்டர் வே டு டெஸ்ட் வந்து இஸ் ஆப்ஜெக்டிவ்லி டெஸ்டிங். அதாவது நம்ம ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்து அவங்களுக்கு சுவை உணர்வு இருக்கா, வாசனை உணர்வு இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ வாசனை உணர்வுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. உங்கள யாராச்சும் டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்க ஃபைனல் இயர் படிக்கிறப்போ ஒரு ஒரு பையில எடுத்துட்டு போவோம். நியூரலாஜி எக்ஸாமினேஷனுக்கு காப்பி பொடி, பெருங்காய பொடி, அப்புறம் சோப்பு, பவுடர் எதனா எடுத்துட்டு போவோம். சின்ன சின்ன டப்பால அடைச்சு பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு போவோம். அதோட ஒரு கமர்ஷியல் ஃபார்ம் வந்து ஸ்னிஃபின் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல யூஸ் பண்ணுவாங்க. வெவ்வேறு வாசனைகள். ஸோ வாசனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஒருத்தருக்கு வாசனை சக்தி, நான் ஒரு வாசனை உங்களுக்கு கொடுக்குறப்ப அது ஏதாச்சும் ஒரு வாசனை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா, அது என்ன வாசனைன்னு தெரியுதா, 2 வித்தியாசமான வாசனை கொடுத்தா அதுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா, அதே மாதிரி நான் என்ன கான்சென்ட்ரேஷன்ல கொடுத்தா அது உங்களுக்கு வாசனையா உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து நாங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பெர்செப்ஷன், ஐடென்டிஃபிகேஷன், டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் த்ரெஷ்ஹோல்ட். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம் நாங்க பரிசோதனை பண்ணி பார்க்குறப்ப. இது பாத்தீங்கன்னா அப்செட்னு ஒரு பென்சில்வேனியால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெஸ்ட். இதுல நீங்க அங்க ஐ எம் நாட் ஷூர் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இவங்க வந்து மென்தால், பம்கின் பை, அப்புறம் ஃப்ரூட் பஞ்ச் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓடர்ஸ், டிஃப்ரெண்ட் வாசனைகள் வச்சு பேஷண்ட்டுக்கு கொடுத்து அவங்க டெஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு வச்சு ஒரு ஸ்கோர் போடுவாங்க. சுவைக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தானே, யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ், ஸ்வீட், சால்ட், சவர். ஜென்ரலா நாங்க பிட்டர் டெஸ்ட் வந்து பேஷண்ட்ல பண்ண மாட்டோம். ஏன்னா சிலருக்கு வந்து அது உமட்டல் உருவாக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ சுவைக்கு வந்து அவங்களுக்கு அந்த அந்த திரவம், ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், எச்சில்ல கலக்காம உங்களால எந்த சுவையையும் உணர முடியாது. ஸோ அதனால தண்ணி மாதிரி சொல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுப்போம். அதை அவங்க நாக்குல வச்சு அவங்களுக்கு சுவை தெரியுதா இல்லையா அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இந்த அறிகுறிகள் இப்ப கூட ஒருத்தவங்க சாட்ல கேட்டிருந்தாங்க, இந்த அறிகுறிகள் எவ்வளவு காலம் நீடிக்கும்? இது ஒருக்க வந்துருச்சு, இப்ப எனக்கு COVID-19 பாசிட்டிவ்னு எனக்கு வந்துருச்சு, எனக்கு இந்த சிம்டம் இருக்கு, எனக்கு இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்றது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அண்ட் இட்ஸ் அ காமன் கொஸ்டின். இதுல ஆராய்ச்சி இன்னும் நம்மளுக்கு நிறைய இல்ல. பட் இருக்கிற அளவு எவிடன்ஸ் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, மோர் தென் 90% ஆஃப் தெம் ஒரு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு சிம்டம் பெட்டர் ஆயிருக்கு, இல்ல கம்ப்ளீட்டா குணமாயிருச்சு. அதாவது நான் பேசுறது வாசனை அல்லது சுவை இழந்தது, அது அந்த சிம்டம் இருந்தவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தெம், வெவ்வேறு ஸ்டடீஸ்ல வெவ்வேறு நம்பர்ஸ் இருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஒரு 4 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த சிம்டம் குறைஞ்சிருது, அதாவது பெட்டர் ஆயிருது, இல்லைன்னா கம்ப்ளீட்டா போயிருது. ஸோ இது வந்து பெர்சிஸ்டன்ட் லாஸ், அதாவது ரொம்ப மாசங்களுக்கு இது தொடர்ந்து நீடிச்சா இதுக்கு வேற காரணங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாசனை உணர்வோ சுவை உணர்வோ இழப்பதற்கு COVID-19 மட்டும்தான் காரணம்ன்றது இல்ல. நிறைய காரணங்களால பீப்புளுக்கு வந்து இந்த சுவை உணர்வு இல்ல வாசனை உணர்வு வந்து போகலாம். அதனாலதான் நீங்க அந்த சிம்டம் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நியூ லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல், அதாவது புதுசா உங்களுக்கு இந்த சிம்டம் வந்திருக்கா அப்படின்றதுதான் நம்ம பாக்குறோம். ஏற்கனவே இருக்கிறதுக்கு நிறைய பேர் சில மெடிசின்ஸ் எடுப்பாங்க, அதனால அவங்களுக்கு டேஸ்ட் சென்சேஷன் வேற மாதிரி இருக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா சில ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதுலயும் அவங்களுக்கு டேஸ்ட் சென்சேஷன் இல்லாம போகலாம். சில நியூரலாஜிக்கல் டிசீசஸ், நம்ம கிரேனியல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம், மூளையில இருந்து வர்ற சில நரம்புகள் பாதிக்கிறதுனால சிலருக்கு வாசனை உணர்வும் டேஸ்ட் சென்சேஷனும் இல்லாம இருக்கலாம். சிலருக்கு மூக்குல சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இல்ல மூக்குல வேற டியூமரோ இல்ல வேற குரோத்தோ இருக்கலாம், அதனால அவங்களுக்கு வாசனை இல்லைன்னா வாசனை இல்லாம போகலாம். இல்ல ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி, அதாவது தலை அல்லது கழுத்து இந்த இடத்துல எதுனா சர்ஜரி எப்பவாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அது மூலமா வாசனை இல்ல சுவை இழப்பு நடக்கலாம். ரொம்ப முதியவர்கள்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க ஒரு 80 வயசுக்கு மேல உள்ளவங்களை பாத்தீங்கன்னா இயல்பாகவே அந்த முதுமையினால அவங்களுக்கு வாசனை மற்றும் சுவை உணர்வு குறையலாம். சோ இந்த மற்ற காரணங்களாலையும் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கணும். அதனாலதான் நம்ம கடந்த 14 நாட்கள்ல புதுசா உங்களுக்கு இந்த சிம்டம் இருக்கா அப்படின்றதுதான் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட கேக்குறோம். அடுத்த கேள்வி நிறைய பேர் கேக்குறது, இந்த சிம்டம்ஸ் ஒருத்தருக்கு இருந்தா
அது COVID-19 அவங்களுக்கு எவ்வளவு தீவிரமா எவ்வளவு சிவியரா இருக்குன்றத பத்தி நம்மளுக்கு தெரிய வருமா அப்படின்றது ஒரு கேள்வி நிறைய பேர் கேக்குறாங்க. இது வரைக்கும் இதுல வந்து கைட்லைன்ஸ் இப்ப எதுவும் கிடையாது. நம்ம திட்டவட்டமா எதுவும் சொல்ல முடியலனாலும் சில ஆராய்ச்சி கட்டுரைகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிம்டம்ஸ் உள்ளவங்க பெரும்பாலும் மைல்டு டிசீஸ் உள்ளவங்கல்ல இந்த சிம்டம்ஸ் இருந்திருக்கு அண்ட் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த டிசீஸ் அதுல மட்டுமே இந்த சிம்டம்ஸ் இருந்திருக்கு. இப்ப இந்த பர்டிகுலர் ஸ்டடியில பாத்தீங்கன்னா, இந்த சிம்டம் இருந்தவங்கள மோஸ்ட்லி அவங்க ஓபியாவே ட்ரீட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படல. அதாவது அவங்களுக்கு ரொம்ப சிவியர் டிசீஸ் வரல. ஓகே, பட் அதனால எனக்கு வாசனை உணர்வு இல்ல, அதனால எனக்கு சிவியரான கோவிட் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையானவர்கள்ல இது வந்து அவ்வளவு தீவிரமான நிலைமைக்கு போகல. இப்ப என்ன இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்றோம் அப்படிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஹெல்த் பாடிஸ், அதாவது இப்ப நீங்க உங்க எல்லாருக்குமே இப்ப பப்ளிக் ஹெல்த்ன்ற வார்த்தை இப்ப நீங்க முன்ன விட அடிக்கடி கேக்குறீங்க. ஏன்னா இப்பதான் we are having a pandemic. அட்லீஸ்ட் நம்ம எல்லாரோட இப்ப இருக்கிற நிறைய பேரோட லைஃப் டைம்ல நம்ம முதல் தடவை ஒரு பேண்டமிக்கை பாக்குறோம். ஸோ பப்ளிக் ஹெல்த்ன்றது ஒருத்தர் இப்ப நார்மலா ஒரு கிளினிஷியன்றவர், உங்க டாக்டர்ன்றவர் உங்களை மட்டும் ட்ரீட் பண்ணுவாரு. மிஞ்சி போனா உங்க ஃபேமிலியில 1-2 பேர் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் பப்ளிக் ஹெல்த்ன்றவங்க மொத்த கம்யூனிட்டியையும் we try to look at the community and சமூக நல மருத்துவர்கள் பேசிக்கலி. ஸோ நம்ம பப்ளிக் ஹெல்த் பாடிஸ் வந்து இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துட்டு இந்த புது சிம்டம்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல் ஆக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் வந்து இப்ப வித் இன்க்ரீசிங் அவேர்னஸ் நிறைய பேர் லாஸ் ஆஃப் ஸ்மெல் பத்தி கூகுள்ல சர்ச் பண்றாங்க. So the number of searches that are registered in Google about loss of smell, loss of taste வந்து இந்த COVID-19 outbreak இந்த CDC ரிலீஸ் பண்ணதுல இருந்து இந்த சர்ச் ட்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க பப்ளிக் ஹெல்த்ல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க கூகுள் சர்ச்சஸை கூட ஃபாலோ பண்ணி அதை வச்சு அவுட் பிரேக்ஸோ இல்லை அதை வச்சு ஒரு ஏரியால என்ன டிசீஸ் இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ரிசர்ச்சும் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அறிகுறிகளை பத்தி நீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு இதை பத்தி சொல்லி ஆஸ் அ காமன் பர்சன். ஸோ ஐ வில் டெல் யூ, நீங்க ஒரு காமன் பர்சனா இருந்தா உங்களுக்கு இது ஏன் அவசியம், நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருந்தா உங்களுக்கு என்ன அவசியம், நீங்க ஒரு பிசிஷியனா இருந்தா why is it important அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த அறிகுறிகள் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா டிலேடு டயக்னோசிஸ், அதாவது டயக்னோசிஸ்ல டிலே இல்லாம நம்ம பாத்துக்கலாம். ஒருத்தருக்கு காய்ச்சல் இல்ல, ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஏர்லியா வரக்கூடிய அறிகுறிகள். ஸோ ஒருத்தருக்கு ஏர்லியா வருது அண்ட் லாஸ் ஆஃப் ஸ்மெல் மட்டும் இருக்கு, வாசனை உணர்வு மட்டும் இல்லாம இருக்காரு அப்படின்றத வச்சு நம்ம ஏர்லியா கேசஸ பிக் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அண்ட் இது மனுஷன்ட்டு இருந்து மனுஷன் பரவுற நோயின்றதுனால ஒருத்தரை நீங்க பிக் பண்றப்ப அவரை ஏர்லியா பிக் பண்ணி நீங்க ட்ரீட் பண்றதுனால அவர் மற்ற பலர் பேருக்கு இதை பரவுறதுல இருந்து நீங்க தடுக்கலாம். ஸோ அது அடுத்த விஷயம். ஸோ அவரையும் நீங்க தக்க சமயத்துல டெஸ்ட் பண்ணலாம், அவருக்கு கரெக்டான டயத்துல ஏர்லி ஸ்டேஜஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அண்ட் மிக முக்கியமா நம்ம எல்லாரும் எதுக்கு பயப்படுறோம்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் பரவாம. ஸோ த மோர் பீப்புள் வி பிக் அப் ஏர்லி, அவங்கள்ட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவாம நம்ம இதை தடுக்கலாம். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபிஷியல் ரிலீஸ். இது இவங்க என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஆரோ போட்டிருக்கிற மாதிரி முதல்ல இருந்த சிம்டம்ஸோட இவங்க இந்த 2 சிம்டம்ஸையும் இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க. நாக்கில் சுவை இழப்பு, மூக்கில் நுகர்வு தன்மை இழப்பு. ஸோ இதை வந்து நோயின் முக்கிய அறிகுறிகள்ல வந்து இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபிஷியல் ரிலீஸ்ல அந்த ஹேண்ட் புக்ல இட் இஸ் தேர். ஸோ இதுதான் டிப்பிக்கலா எவிடன்ஸ் டிராவல் ஆகுறது. உங்களை யாராச்சும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, ஒரு எவிடன்ஸ் ஜென்ரேஷன்ன்றது இப்படிதான் நடக்கும். எங்கேயோ யாரோ ஒரு டாக்டர் ஒரு அறிகுறியை பிக் பண்ணி இது வழக்கத்தை விட அதிகமா வர்றதுன்னு சொல்றதுல இருந்து நம்ம நோயாளிகளை மட்டும் படிச்சு நோயாளிகளை மற்ற நார்மல் பீப்புளோட கம்பேர் பண்ணி நோயாளிகள்ல இந்த அறிகுறி அதிகமா இருக்கான்றத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆமா இது அதிகமா தான் இருக்கு, இதை யூஸ் பண்ணி நம்ம பப்ளிக் ஹெல்த்ல நம்ம இதை டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆக்ஷன், இதை வச்சு நம்ம மக்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்டையோ இல்ல ப்ரிவென்ஷனையோ ஈஸி ஆக்கலாம் அப்படின்னு நவ் தி எவிடன்ஸ் ஹாஸ் பின் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆக்ஷன். ஸோ உங்களை யாராச்சும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுன்னா, திஸ் இஸ் a very typical and this is how science should work. சயின்டிஃபிக் ஃபைண்டிங் ஒன்று ஆக்ஷனா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃபைனலா ரேப் அப் பண்றதுக்கு டேக் ஹோம் மெசேஜஸ் என்கிட்ட இருந்து
கோவிட் நோயோட முக்கியமான அறிகுறிகள் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் மானிட்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் அது என்னன்றத பத்தின செல்ஃப் மானிட்டர் பண்ணிக்கோங்க. சுவை அல்லது வாசனை குறைவு ஏற்பட்டால் நீங்க வந்து யூ ஹாவ் டு ரிப்போர்ட் இட் அஸ் அ சிம்டம் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் டெஸ்டட். நீங்க உங்களை பரிசோதனை செஞ்சுக்கணும். நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கணும். உங்களுக்கு சுவை அல்லது வாசனை குறைவு இருக்குன்னா, புதுசா உங்களுக்கு இந்த சிம்டம் வந்திருக்குன்னா உங்களுக்கு COVID-19 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மற்றவர்களுக்கும் இதை வந்து கொடுக்கலாம். இந்த நோய் பரவும் அப்படின்றதுனால தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். பரிசோதனை செஞ்சுட்டு தக்க முறையில சிகிச்சை எடுத்துக்கணும். மருத்துவ பணியாளரை எப்போது அணுக வேண்டும்? இந்த சிம்டம்ஸ்ல எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க ஒரு டாக்டர், ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடரை நீங்க ரீச் அவுட் பண்ணணும் ஃபார் கரெக்ட் டெஸ்டிங். இது வந்து திஸ் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜ். நீங்க எந்த மீடியாவை திறந்தாலும் எதுலனாலும் எவ்ரிபடி இஸ் அ சயின்டிஸ்ட், எவ்ரிபடி இஸ் அ டாக்டர். எவ்ரி இன்ஃபர்மேஷன் அங்க ஃப்ரீயா ரேண்டம் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. ஸோ தயவு செய்து நம்பகமான தகவல்களை மட்டுமே பெறவும், அதை மட்டுமே பரப்பவும். நீங்க வித் எவ்ரி ராங் இன்ஃபர்மேஷன் அதை கரெக்ட் பண்றதுக்கும் நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அதனால தேவையில்லாம நிறைய பேர் பேனிக் ஆகுறாங்க, நிறைய பேர் டிசீஸோட வீட்டுல இருக்காங்க, நிறைய பேர் டிசீஸ் இல்லாம பயப்படுறாங்க. ஸோ கரெக்டான தகவல்களை இந்த இணையதளங்கள்ல இருந்து நீங்க இது பண்ணலாம். இதுல இந்த கோவிட் இந்தியா நிறுவனத்தோட ஆஃபிஷியல் வெப்சைட். மற்றபடி இருந்து மட்டுமே இன்ஃபர்மேஷன் எடுங்க. அண்ட் பி இன்ஃபார்ம்ட், பி ப்ரிப்பேர்ட், பி ஸ்மார்ட், பி சேஃப் அண்ட் பி ரெடி டு ஃபைட் COVID-19. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு ஃபைட். ஸோ ப்ளீஸ் கெட் த ரைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் லெட் அஸ் ஆல் ஃபைட் இட் டுகெதர். தேங்க்யூ. மிஸ்டர் ஸ்ரீகுமார். தேங்க்யூ டாக்டர். எக்ஸலன்ட் டாக். நல்ல பயனுள்ள ஒரு உரை. எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடிந்தது. நல்ல ஒரு உரை. சிலர் தங்களுடைய கேள்விகளை இதுல கேட்டிருக்காங்க சாட்ல. நீங்க அப்படியே பாத்துறீங்களா இல்ல நான் பார்த்து சொல்லட்டுமா? யா. சோ நான் கீழ இருந்து மேல போறேன். இந்தியாவில் ஒரு கேள்வி உமாநாத் செல்வன் கேட்டிருக்காரு. இந்தியாவில் வாசனை சுவை இழப்பு இருக்கா என்று டெஸ்ட் எடுக்கும் போது கேட்கப்படுவதே இல்லை. அதனால் நமக்கு டேட்டா கிடைக்காது என்று நினைக்கிறேன். எனக்கு வாசனை உணர்வு சில நாட்கள் இல்லாமல் இருந்தது, ஆனால் எங்கும் இது ரொம்ப கரெக்ட் சார். பட் ஆனா இப்ப நான் உங்கள்ட்ட காமிச்ச தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி இது வந்து இப்ப அபிஷியலா எல்லா சிம்டம் லிஸ்ட்லயும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஏன்னா இது அறிவிக்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமா. இது ஒரு சிம்டம் ஆஃப் த டிசீஸ்னு அறிகுறின்னு நம்ம அறிவிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் தேர் இன் த லிஸ்ட். அண்ட் ஸ்கிரீனிங் எடுக்கிறப்ப நம்ம கண்டிப்பா உங்கள்ட்ட கேட்பாங்க, உங்களுக்கு புதிதாக வாசனை அல்லது சுவை குறைவு இருக்கா அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கு. அண்ட் நீங்க கண்டிப்பா மருத்துவ பணியாளரை நீங்க அப்ரோச் பண்ணலாம் இந்த சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் டெஸ்டிங் அண்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஆராய்ச்சி பத்தி கேட்டிருக்கீங்க. டேட்டா இப்ப ஜெனரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் லீட் பண்றேன் இதுல. ஸோ அதுல வந்து நாங்க பேஷண்ட் கிட்ட கேட்கவும் செய்யறோம், அதே மாதிரி பேஷண்ட்டை டெஸ்டும் பண்றோம். பேஷண்ட்னு இல்லை, டெஸ்டிங்க்கு வர்ற எல்லாரையுமே இப்ப உங்களுக்கு தெரியும் சாம்பிள் கலெக்ஷன் பூத் இருக்கும், அங்க வர்ற எல்லாருக்குமே நாங்க கேள்வியும் கேட்கிறோம். உங்களுக்கு புதுசா வாசனை அல்லது சுவை குறைவு இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். அப்புறம் அவங்கள டெஸ்ட் பண்றோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டப்பாவா எடுத்துட்டு போய் நாங்க இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட வாசனை உணர்வு அதே மாதிரி அவங்களோட சுவை உணர்வு ரெண்டுத்தையுமே டெஸ்ட் பண்றோம். ஸோ இதை பத்தின டேட்டா இப்பதான் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்தியால இருந்து இன்னும் பப்ளிகேஷன்ஸ் இல்லை. பட் நீங்க சயின்டிஸ்டா இருந்தா நீங்க பப்மெட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 164 ஆர்டிகல் இருக்கு from different countries. இந்தியால நாங்க ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். There are other institutes I'm sure are working on it. திரு பாரதிதாசன் மேம் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பாரதிதாசன் ஒருத்தர் பாரதிதாசன் நீங்க கேளுங்க மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். மேம் நீங்க வந்து பிசியாலஜி, இம்யூனாலஜி எல்லாமே சேர்த்த மாதிரி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். என் கொஸ்டின் என்னன்னா, ரைபோசோமோட ஃபங்க்ஷன் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதானே மேம்? ஆமாங்க. ரைபோசோம் வந்து ஹியூமன் பாடிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம வைரஸ் கொரோனா வைரஸ்ல ஜெனட்டிக் மெட்டீரியல் நீங்க RNAன்னு சொன்னீங்களா மேம்? அப்போ நம்ம உடம்புல வந்துச்சு அப்படின்னா இம்யூனிட்டி கில் பண்ணும்ல மேம், அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம இம்யூனிட்டி ஃபைட் பண்ணும்ல மேம், அது எப்படி மேம் நம்ம உடம்புக்குள்ள வரும்? கண்டிப்பா சார். இஃப் யூ ஹட் சீன் த நெக்ஸ்ட் ஸ்லைட்,
இம்யூனிட்டி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இட் கெட்ஸ் ஓவர்வெல்ம்ட். நம்ம எல்லாருமே இந்த வைரல் லோடுன்றத பத்தி பேசுறோம் இல்லைங்களா? ஸோ இம்யூனிட்டி கெட்ஸ் ஓவர்வெல்ம்னா அதோட சக்தியை தாண்டி போறப்ப அந்த செல் வந்து டிஸ்ட்ராய் ஆகி அதோட ஃபர்தர் சிம்டம்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஆன்செட் ஆகுது. நீங்க சொல்றது கரெக்ட். நம்மளோட பாடியோட இம்யூனிட்டி ஃபைட் பண்ணுது இதுக்கு மேல. உங்களுக்கு நீங்க யூ லுக் லைக் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு இருக்கும், ஹியூமரல் இம்யூனிட்டின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே தே ஸ்டார்ட் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் த வைரஸ். நம்ம காமனா இப்ப டெஸ்ட் எடுத்து பாக்குறது IgM IgG, அது ஹியூமரல் இம்யூனிட்டின்னு பாக்குறோம். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு இன்டர்லியூக்கின்ஸ் இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். ஸோ இது எல்லாமே பாடி சிம்டம். நீங்க இந்த வைரஸ்ன்னு இல்லை, எந்த வைரஸ் எந்த பாக்டீரியா வந்தாலும் பாடியோட ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் கண்டிப்பா இருக்கும். அதை தாண்டி அந்த இன்ஃபெக்ஷன் போறப்பதான் the virus takes over and you have symptoms. மேம் இன்னொரு டவுட் மேம். சொல்லுங்க சார். மேம் இப்போ வந்து கொரோனாவுக்கு வந்து இப்ப கிட்ல டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், கிட்ல டெஸ்ட் பண்றதுக்கும் பிசிஆர்ல டெஸ்ட் பண்றதுக்கும் என்ன மேம் டிஃபரெண்ட்? பாலிமர் செயின் ரியாக்ஷன்ல டெஸ்ட் பண்றதுக்கும் கிட்ல டெஸ்ட் பண்றதுக்கும் சில பேர் சொன்னாங்கல்ல மேம், கிட்ல எல்லாம் இன்ஃபர்மேஷன் ராங்கா இருக்கு அப்படி சொல்றாங்கல்ல மேம், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? ஓகே சார், இதுல வந்து ஐ திங்க் இட்ஸ் ரெலவென்ட் டு எவ்ரிஒன் அண்ட் இட் இஸ் கொரோனாக்கு ஒரு டெஸ்ட்னு கிடையாது. தேர் ஆர் சம் டெஸ்ட் that we test for antigen, அதாவது அந்த கிருமிக்கு நம்ம டெஸ்ட் பண்றோம். அதுதான் உங்களோட RT-PCR டெஸ்ட். சரிங்களா? இன்னொன்னு நீங்க பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் சொன்னீங்க இல்லையா, அது வந்து அந்த வைரஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறது. நீங்க கிட்னு எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, பட் காமன்லி ஆன்டிபாடி கிட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டிபாடிஸ்க்கு டெஸ்ட் பண்றோம். அந்த வைரஸ்க்கு எதிரா நம்ம பாடி என்ன இம்யூனிட்டி ஜெனரேட் பண்ணுதோ அந்த இம்யூனிட்டி ஜெனரேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் பண்றோம். ஸோ 2 விதமான டெஸ்ட். ஒன்னு வந்து வைரஸ்க்கு டெஸ்ட் பண்றோம், இன்னொன்னு அந்த வைரஸ்க்கு எதிரான இம்யூனிட்டி நம்ம பாடியில ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றோம். ஸோ இந்த ஆன்டிபாடி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் IgM IgG ஆன்டிபாடிஸ். இப்ப நம்ம காமனா டெஸ்ட் பண்றது IgG ஆன்டிபாடிஸ். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இதுல இது கரெக்டா அது தப்புன்றது கிடையாது. ஏன்னா we are testing for 2 different things. ஒண்ணு வந்து வைரஸ் இருக்கா இல்லையா, உங்க உடம்புல இப்ப வைரஸ் கிருமி இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. இன்னொன்னு உங்க பாடிக்குள்ள அந்த வைரஸ் வந்து அந்த வைரஸ்க்கு எதிராக உங்க பாடி இம்யூனிட்டி போட்டு கிரியேட் பண்ணிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றது. இப்ப நீங்க காமனா சீரோ சர்வே நியூஸ்ல படிச்சிருப்பீங்க. தட் இஸ் டெஸ்டிங் ஃபார் ஆன்டிபாடிஸ். எத்தனை பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிருக்கு இல்ல வந்திருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்றது. RT-PCRன்றது இப்ப காமனா இந்த சாம்பிள் கலெக்ஷன் பூத்ல உங்களுக்கு டயக்னோசிஸ்க்கு பண்றாங்க இல்லையா, உங்களுக்கு கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பாக்குறது. தட் இஸ் லுக்கிங் ஃபார் தி ஆன்டிஜன். ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட்ஸ். அது ரெண்டுத்துக்குமே நிறைய அது என்ன சொல்ல, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கிட்ஸ். ஸோ கிட்ன்றது ரொம்ப ஜெனரிக்கான ப்ராடான வேர்டு. ஸோ யூஆர் டெஸ்டிங் ஃபார் ஆன்டிஜன் ஆர் யூஆர் டெஸ்டிங் ஃபார் தி ஆன்டிபாடி. அதுதான் அதுல. ஓகே மேம். மேம் சிலியேட்டட் செல் சொன்னீங்களா மேம், நம்ம வாசனைக்கு வந்து நோஸ்ல இருக்கும் சிலியேட்டட் செல் 5 டைப் செல் சொன்னீங்களா மேம், அதோட நேம் மட்டும் சொல்ல முடியுமா மேம்? 5 டைப் செல். Sir, olfactory epithelium, there are microglial cells, sustentacular cells, அப்புறம் olfactory cells. The other 2 I'm forgetting the name, I'm sorry. There are 5 type of cells. Okay ma'am. Okay ma'am. Ma'am, CDE அப்படி சொன்னீங்களா மேம்? CDE. Sorry? CDC அப்படி சொல்லிருந்தீங்களா மேம்? ஆமா ஆமா. அதுக்கு மீனிங் என்ன மேம்? Center for Disease Control. அட்லாண்டால. நம்ம ஊர்ல NCDC இருக்கிற மாதிரி அவங்க ஊர்ல CDC அட்லாண்டா. ஓகே மேம். ஓகே மேம். थैंक यू மேம். थैंक यू. திரு ஜெரால்ட் ராஜன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஜெரால்ட் இல்லீங்களா? சரி. ஓகே. மிதுன பிரீதா மெடிசினல். ஓகே மிதுன பிரீதா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அவங்களுக்கு வரல. ஓகே. நெதர்லாண்டர்ஸ்ன்றவங்க பாரதிதாசன் அவங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணிருக்காங்க. The type of cells you can scroll through the chat window and find out the answer. Thank you Dr. Pratibha. Sorry. Hello. Yeah, please சொல்லுங்க. Hello. சொல்லுங்க madam, I can hear you. Good afternoon, madam. I am Akila Preeta. I am a Bharatidasan chemistry, medicinal chemist, doing organic chemistry research projects and oncological drugs.
is DNA cleaving agents are effective in this COVID-19 project? I am not Yeah. aware of their effectiveness against COVID-19, madam. I am not See, the right person to be answering the question in Nanikara. You should be talking to a oh, person who's researching on the drugs because or a trial. we have done tetracyl compounds. Mhm, Uh, Tetracyl compound we have worked. mhm, That remdesivir, mhm. we got some our heterocyclic compounds. Ma'am, We, remdesivir, favipiravir, இது எல்லாமே is under research, madam. In fact, remdesivir back and forth, there yeah. are many conflicting inputs on the drug. So I would not comment on it. It is still under research and நம்மளுக்கு confirmed evidence இப்ப கிடையாது Oh, about their effectiveness. oh, okay, madam. Okay. What about raltegravir, madam? I am not aware of a trial that states its effectiveness, madam. Okay, madam. Thank you for your very nice presentation Thank you. Thank you. from the basics. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. டாக்டர் வெற்றிவேந்தன் கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இட் வாஸ் வெரி நைஸ் வணக்கம். presentation. Thank you. டாக்டர் வெற்றிவேந்தன், சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர், கவர்மெண்ட் இருமா வந்துட்டேம்மா, முடிஞ்சு போதுமா? கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் மேடம். வணக்கம் சார். ஒரே கொஸ்டின் வந்து, நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பாப்புலேஷன் ரீச் ஆனா இட் ஹஸ் கம் டு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்ன்றது அந்த எப்படி கணிக்கிறது? அது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இது இருக்கா? சார், நீங்க ஒரு மீம் பாத்தீங்களா? You cannot ask a man his salary, a woman her age, and you cannot ask a scientist whether there is community spread. So you are violating the rules. Sir, on a more scientific note, I don't know the number, not as anyone for that matter. ஏன்னா அது நம்ம எப்ப சொல்ல முடியும்னா, நம்மளுக்கு இன்னும் இதோட இம்யூனாலஜி, இதோட லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்றதே இஸ் டிபேட்டட். ஒருத்தர் அந்த சாட் விண்டோலயும் கேட்டிருக்காரு, ஒருக்கு வந்தா திருப்பி வராதா, எவ்வளவு நாள் இந்த இம்யூனிட்டி இருக்கும். அதுவே டிபேட்டபிளா இருக்கிறப்ப நம்ம ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்றத இதுல இன்னும் we cannot discuss it or put a number on it. அதுதான் நமக்கு நம்ம பாப்புலேஷனுக்கு எவ்வளவு ரீச் ஆனா நம்ம கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்னு சொல்றோம். பட் நாங்க கேसेस பார்த்துட்டு இருக்கோம். சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நாங்க ரெகுலர் கேसेस. ஹலோ, கேன் யூ ஹியர் மீ மேம்? ஹலோ ஹலோ, கேக்குதா மேம்? சார் நீங்க பேசுங்க சார். ஓகே சார். சார், எனக்கு இப்ப கேக்குது. கேसेस நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நிறைய எல்லாமே கான்டாக்ட்ஸ் இல்லாத கேसेस நிறைய பாக்குறோம். அதனால எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்தா we can say community spread இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நான் being a doctors we have been questioned by the public, இது community spread-ஆ இல்லையான்றது. பட் கியூரியாசிட்டி தான், அவங்க இருக்கா இல்லையான்னு ஒரு பயத்துல தான் கேட்கறாங்க. So அப்போ we cannot answer. So at least scientists like you. நீங்க இல்ல சார், என்னாலயும் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம most of the doctors we are in that stage only. We are not in a position to answer that question. எத்தனை பேருக்கு வந்தா சொல்லுவேன் அப்படின்றதுக்கு even I don't have an answer. பட் இங்க சொன்னது ரைட். ஒருத்தருக்கு கான்டாக்ட் ட்ரேசிங், கம்ப்ளீட் கான்டாக்ட் ட்ரேசிங் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் we can detailed கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் you can decide whether அது அந்த கேஸ் எங்க இருந்து வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்றது அந்த ஸ்டேட் அந்த அளவுக்கு டீடைல் கான்டாக்ட் ட்ரேசிங் நம்ம பிராக்டிஸ்ல பண்றோமா என்னன்றது எனக்கு தெரியல. பட் நாங்க பப்ளிக் சைட்ல இருந்து we are doing that is what the government is doing now. So that is why they are confidently saying that there is no community transmission, because ஏன்னா எல்லா கேஸையுமே they were able to link it back to a contact or a particular source அப்படின்றதுனால தான் they are saying. But I don't have a number. Okay. Thank you, ma'am. It was very nice presentation, madam. But I just joined late, but it was very excellent presentation, ma'am. Thank you. Mr. Shikumar, வேற எதுவும் questions இருக்கா? Once recovered, I think I've taken that. Gerald Rajan இல்லனா ஹலோ, ஜெரால்ட் ராஜன் பேசுறேன். பேசுங்க. டாக்டர், நீங்க அழகா சொன்னீங்க, நிறைய சிம்டம்ஸ், ஃபீவர், இந்த ஸ்மெல் பண்றது, அப்புறம் டயரியா, அப்புறம் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணீங்க. இப்ப என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு ஆர்டினரி ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபீவர் வந்திருக்கு,
பட் என்னால வந்து ஸ்மெல் பண்ண முடியுது, டயரியா இல்ல, வேற எந்த சிம்டம்ஸுமே இல்ல. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து இது கொரோனாவா இல்லையான்ட்டு நான் வீட்ல உட்கார்ந்துருக்கா இல்லாட்டி நான் டெஸ்ட் சார் நம்ம டெஸ்டிங் கிரைட்டீரியான்னு கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதுல வந்து ஒரு 9 கிரைட்டீரியா இருக்கு. யார் யாரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. நீங்க சிம்டமேட்டிக்கா இருக்கீங்களா இல்ல ஏசிம்டமேட்டிக்கா இருக்கீங்களான்றத பொறுத்து. ஸோ அதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து டெஸ்டிங் ஃபிட் ஆகுமா. இப்போ நீங்க கவர்மெண்ட் சென்டர்ல போய் நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா இந்த கிரைட்டீரியா எதுலயாச்சும் நீங்க ஃபிட் ஆகணும். நீங்க ஆகுறீங்களான்னு பார்ப்பாங்க. ஒரு 9 கிரைட்டீரியா, ஒரு ஐ திங்க் ஐசிஎம்ஆர்ல இருந்து 2 ரிவிஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சாம்பிள் ரெஃபரல் ஃபார்ம் கிரைட்டீரியால. ஸோ 9 கிரைட்டீரியாஸ்ல நீங்க எதுல ஃபிட் ஆகுறீங்கன்றத பார்த்து தென் தே வில் டிசைட் ஆன் டெஸ்டிங். அதுல ஒரு கிரைட்டீரியா வந்து ஃபீவர் அண்ட் காஃப் ஃபார் மோர் தென் 2 days இருக்கு. ஸோ அதை வந்து நாங்கள் 2 சொல்லுவோம். ILIன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளூயன்சா லைக் இல்னஸ், இல்லைன்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். இது 2த்துல எது இருந்தாலும் யூ ஷுட் கோ அஹெட் ஃபார் டெஸ்டிங். உங்களுக்கு லாஸ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் இல்லை அப்படின்றதுக்காக டெஸ்ட் பண்ணாம இருக்கக்கூடாது. அதாவது இந்த எல்லா சிம்டம்ஸும் இருந்தாதான் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்கன்றது கிடையாது. நீங்க அந்த கிரைட்டீரியால எதில் ஃபிக்ஸ் ஆனாலும் தே வில் டெஸ்ட் யூ. அந்த கிரைட்டீரியா தேர் அவைலபிள் ஆன் த நெட். நீங்க ஐசிஎம்ஆரோட வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் கிரைட்டீரியான்றது தனியா அதுல அவைலபிளா இருக்கு. சரி டாக்டர், தேங்க்யூ டாக்டர். இன்னொரு கொஸ்டின் எனக்கு. இப்போ சொல்லுங்க வந்து சார். ஏர்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் sorry. டிக்ளேர் பண்ணல சார். தே ஹேவ் ரேஸ்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் தட். ஸோ இன்னும் அதை பத்தி நம்மள்ட்ட கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடையாது. ஏர்பார்ன் டிரான்ஸ்மிஷன் பத்தி நம்மளுக்கு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன், ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட்னா நம்ம இப்போ வந்து அது ட்ராப்லெட்ஸ் மூலமா பரவுறதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால தான் சோஷியல் டிஸ்டன்சிங், ஸ்பேஷியல் டிஸ்டன்சிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் ஏன் டிஸ்டன்ஸ் இது பண்ணணும்னு. ஏன்னா அந்த துகள்கள் நேரா போய் இன்னொருத்தர் மேல விழுந்தாதான் இந்த இன்ஃபெக்ஷன் வருது. இல்ல வேற ஒரு பொருள் மேல படர்ந்துருக்கு, அதை எடுத்து நம்ம மூக்குலயோ வாயிலையோ கண்லயோ வைக்கிறப்பதான் இது வருதுன்னு நம்ம பேசுறோம். ஏர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த ரிலீஸ் ஆகிற வைரஸ் ரொம்ப நேரம் ஏர்ல சஸ்பெண்ட் ஆகி இருந்து அது மூலமா வேற ஒருத்தருக்கு வரலாம் அப்படின்றது தான் ஏர்போர்ன் டிரான்ஸ்மிஷன். அதை பத்தி we don't have evidence yet, but you are right, they have raised the possibility. பட் ஆனா ஆராய்ச்சி கட்டுரை கன்க்ளூசிவ் ரிசர்ச் எவிடன்ஸ் இன்னும் நம்மள்ட்ட கிடையாது டு ப்ரூவ் ஏர்போர்ன் டிரான்ஸ்மிஷன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஜேக்கப் ஸ்டீபன், குயிக்கா உங்க கேள்வியில கேளுங்க. மேடத்துக்கு வேற ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, அதனால குயிக்கா உங்களோட கேள்வியில கேளுங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங் டாக்டர், ரொம்ப நல்ல பிரசன்டேஷன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ரொஃபஸரா இருக்கேன். என்னுடைய அப்பாவுக்கு 63 வயசு ஆகுது. ஹேவ் அ பிரெக்னன்ட் சிஸ்டர் அட் ஹோம். என்ன ப்ராப்ளம்னா, நான் தான் வெளியே போயிட்டு வரேன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு. இப்போ ஒரு சிம்டம் அப்படின்னு இல்லாம 4-5 சிம்டம்ஸ், ஒரு 6-7 சிம்டம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இதுல எந்த மாதிரியான சிம்டம்ஸ் பர்சிஸ்டன்டா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருந்தா தான் நீங்க டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அது இருக்குதுங்களா? ஏன்னா இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு தலைவலியோ இல்ல ஃபீவரோ ஒரு காஃபோ இந்த கிளைமேட் சேஞ்சால வந்தா கூட கொஞ்சம் பயமா இருக்கு. அதனாலதான் கேட்குறேன். You are very correct, sir. ஏன்னா with the change in weather, and இது I think the Prime Minister also mentioned it in one of his speeches, that changing weather, நம்மளுக்கும் இல்லைனாலும் நார்த்லயும், with changing weather, winter is the season for all respiratory infections. COVID-19 கிடையாது, எல்லா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸும் விண்டர்ல வரும். ஏன்னா நம்ம we tend to stay home, we tend to stay closer to each otherன்றதுனால. So there is a chance to confuse காமன் கோல்ட். இதுவே காமன் கோல்டான்னு தெரியல, பட் காமன் கோல்டையும் இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்றோமா, இல்ல வேற லெஸ் சிவியர் இன்ஃபெக்ஷனோட இதை கன்ஃபியூஸ் பண்றோமா அப்படின்றது, த கன்ஃபியூஷன் இஸ் தேர். அகேன் ஐ ரெஃபர் யூ டு த ஆன்சர் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின். இன்ஃப்ளூயன்சா லைக் இல்னஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் இருக்கு, ஃபீவர் அண்ட் காஃப் ஃபார் 2 days. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். இது வந்து நான் சொல்றது எல்லாமே சார், நீங்க ஒரு கவர்மெண்ட் செட்டப்ல போய் நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, these symptoms have to you have these symptoms இந்த 9 கிரைட்டீரியால you have to fit. அதுல நாங்க இப்ப உள்ள ஃபார்ம்ல உள்ளது ஃபீவர் அண்ட் காஃப் ஃபார் 2 days, இன்ஃப்ளூயன்சா லைக் இல்னஸ், இல்ல you have severe acute respiratory infection, ஃபீவர், காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருந்துச்சுன்னா you have severe acute respiratory infection. அதுக்கும் நம்ம டெஸ்டிங் பண்றோம். ஓகே, சோ இட்ஸ் பெட்டர் தேர்ட் டே நம்ம டெஸ்ட்க்கு போயிறது நல்லது. Yes. அந்த 2 நாளும் if you can isolate yourself, that is also good. ஏன்னா the transmission starts from there. Yes, thank you so much. Thank you. யோக பரமசிவம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஆமா, இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க கேசஸ் இவ்வளோ ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு மேம். இஸ் தேர் a possibility for the case for the peak to dwindle down soon? There are two questions you are asking. Probability of peak dwindling one and whether it will come down soon. The soon என்றதுக்கு I definitely don't know the answer. Probability of the peak dwindling, yes, it will dwindle. But again, all the numbers we have, அது வந்து it's a function of the testing. நம்ம எவ்வளவு டெஸ்ட் பண்றோமோ அவ்வளவு நம்பர்ஸ் தான் பிக் பண்றோம். So நம்ம பார்க்குற peak வந்து is a function of the testing. Like we have seen in Tamil Nadu and Chennai especially, as the testing increased, and now in Madurai, Yes, ma'am. the testing increased, so the numbers are increasing. So like any epidemic curve, it has to come down because we are detecting new cases. So the peak will definitely come down, but when is the question? And the question we don't know the answer. Yes, ma'am. Thank I you, ma'am. feel less like a scientist in the head with the question. There are so many questions to which I've said I don't know as the answer, but I'm sure that is true about COVID-19. Every day new knowledge is coming. லெனின் தமிழ் கோவன் கேளுங்க சார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது டாக்டர். இப்போ இதுல ஒரு காமனா ஒரு கொஸ்டின் எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு அந்த டவுட் இருக்கு, வீட்லயே எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எவ்வளோ இன்ஃபெக்ட் ஆன வாட் இஸ் த லோட் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கேன் இன்ஹேலிங் ஒன் சிங்கிள் வைரஸ் வில் இன்ஃபெக்ட் யூ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. யாராவது ஒருத்தவங்க தும்மிட்டு போறாங்க, நமக்கு அப்படியே மூஞ்சில படுது, உடனே இன்ஃபெக்ட் ஆகுமா? சார் இதுக்கு வந்து நீங்க கேக்குறது வந்து வைரல் லோட் சார். சோ இதுக்கு வந்து எனக்கு பிராக்டிக்கலா நீங்க இந்த நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நாங்க சயின்டிபிக்கா என்ன பேசுவோம்னா we talk in terms of வைரல் லோட். அதாவது எவ்வளவு வைரஸ் பார்ட்டிகல்ஸ் ஒருத்தங்க இன்ஹேல் பண்றாங்க அப்படின்றது. சோ அதுக்கு நம்ம டைரக்டா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் வைரல் கவுண்ட் நம்ம பண்றது கிடையாது. பட் இன்டைரக்டா நம்ம அவங்க ரிசல்ட் பாக்குறப்ப நம்ம சைக்கிள் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சில சயின்டிபிக் வேல்யூஸ் பார்த்து அதை வச்சு we can give an approximate estimate of how much the viral load can be. And generally viral load viral loadக்கும் transmission of symptoms, அதாவது நாங்க செகண்டரி அட்டாக் ரேட்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு வைரல் லோடு அதிகமா இருந்தா அதனால அவர் மற்றவரை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கா, அது ஒரு கேள்வி. இன்னொன்னு, ஒருத்தருக்கு வைரல் லோடு அதிகமா இருக்கு அதனால அவருக்கு ரொம்ப சிவியர் டிசீஸ் வருமா, இது ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டுத்துலயும் இப்ப ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்கு சார். பட் கன்க்ளூசிவா இப்ப நான் உங்களுக்கு சொல்ல முடியாது வைரல் லோடு அதிகமா இருந்ததுனால உங்களுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன் வரும், இல்ல வைரல் லோடு அதிகமா இருக்கிறதுனால செகண்டரி அட்டாக் ரேட், அதாவது நீங்க மற்றவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ரெண்டுமே ஆமான்ற ஸ்டேஜ்ல தான் நம்மள்ட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப மினிமல் ரிசர்ச் இதுல நடந்திருக்கு அண்ட் இந்த டைரக்ஷன்ல நம்மள்ட்ட எவிடன்ஸ் இருக்கு. பட் லைக் ஐ செட், கன்க்ளூசிவா நான் உங்களுக்கு நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ராக்டிகலா யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க காமனா யாரை பார்த்திருக்கோம்னா, இப்ப ஹை வைரல் லோட் எக்ஸ்போஷர் யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா சார், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ், போலீஸ் பீப்புள் who are posted in sample collection booth. இவங்கெல்லாம் ஆன் அண்ட் ஆஃப் they are getting exposed to patients day in and day out. இவங்களுக்கு அதிகமான வைரல் லோடு எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் தட் இஸ் வாட் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் ரெண்டு. நீங்க மத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கா இல்லையா, அது உங்களுக்கு வைரல் லோடு இருக்கிறது அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு சிவியரிட்டி அதிகமா இருக்கா இல்லையா. மேடம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சொல்லுங்க சார். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு கடைக்கு போறோம், கூட்டமா இருக்க இடத்துல போவாதீங்கன்றாங்க. ஆமா. இப்ப யாராவது ஒரு இடத்துல அந்த இடத்துல தும்மிட்டு போயிட்டாங்க, இப்ப நம்ம உள்ளர போனோம்னா நமக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகுமா, வைரல் லோட எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி அதான் கேள்வி. ஏன்னா இப்ப இது கெட்ஸ் டிசிபேட்டட் ஓவர் டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்போர்ன் ஸ்ப்ரெட் இருந்தாலும் நீங்க அந்த தும்முற பர்சன் பாசிட்டிவா இருந்து அவருக்கு நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்கன்றத பொறுத்து, நீங்க அவர்கிட்ட இருந்து 6 feet டிஸ்டன்ஸை விட கம்மியா இருந்தீங்களான்றத பொறுத்து, அந்த டிராப்லெட்ஸ் உங்க மேல விழுந்துச்சான்றத பொறுத்து, நீங்க மாஸ்க் போட்டிருந்தீங்களா அவர் மாஸ்க் போட்டிருந்தீங்களான்றத பொறுத்து, இந்த மாதிரி there are so many factors that decide that sir. Directly there is no I cannot give you an hour. ஒரு டிராப்லெட் வந்து நம்ம மேல விழுந்தா நம்ம இன்ஃபெக்ட் ஆயிடுவோமா? I don't know sir. I don't know how to respond to that. ஒரு டிராப்லெட் உங்க மேல வந்து விழுந்தா இன்ஃபெக்ட் ஆகுமான்றதுக்கு again there are numerous factors. அது உள்ள வந்துதா, நீங்க மாஸ்க் போட்டிருந்தீங்களா, உங்களோட இம்யூனிட்டி எப்படி இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி கோமார்பிடிட்டிஸ் இருக்கா, உங்களுக்கு வேற எதுவும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இந்த மாதிரி there are நிறைய factors that decide. Okay. The take home message is wear a mask sir, and don't go near anyone who sneezes. And when you want to sneeze into your elbow.
அதான் டேக் ஹோம் மெசேஜ். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ லெனின் சார், தேங்க்யூ. இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை சாட்ல பதிவு பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியறதுக்கு வாய்ப்பா இருக்கும், வசதி எங்களுக்கு இருக்கும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா ரைஸ் பண்ணுங்க ஹேண்ட், இல்லாட்டி நம்ம எண்ட் ஆஃப் த இது வந்துடலாம். திரு சத்தியமாணிக்கம் அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே, நன்றி உரை சொல்லிடுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா இடையில இருக்கிறவங்க கேட்கலாம். ஐ திங்க் சாம்சங் கேலக்ஸி அவர் பேர் என்னன்னு போடுங்க. சாம்சங் கேலக்ஸி J7 கேள்வி இருந்தா கேளுங்களேன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. யா, ஹலோ, கேளுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. யா மேம், இப்ப SARS அண்ட் MERSல இருந்து தான் இந்த கொரோனா வந்துச்சு, லைக் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அங்க இருந்து ஜீன் மியூட்டேட் ஆகி வந்துச்சுன்னா இதுக்கு என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் தான் காரணமா, இல்ல வேற ஏதாச்சும்னாலயும் இந்த ஜீன் மியூட்டேஷன் நடந்திருக்குமா? I don't know what gene mutation you're talking about. SARS-CoV-1, MERS-CoV, and SARS-CoV-2. They belong to the same group of viruses called coronaviruses. தவிர ஒன்னு மியூட்டேட் ஆகி இன்னொன்னு வந்ததுன்னு we are not saying that. And genetic mutations நீங்க பேசுறப்ப SARS-CoV-2 குள்ளேயே தான் we are talking about a lot of different genetic clusters. That I'm sure you all would have read in the news. அதை பத்தி இன்னும் they are discussing. ஓகே மேம். அண்ட் வை மேம் வேக்சின் வந்து இது கண்டுபிடிக்க ரொம்ப இதா இருக்கு? வை they take so much time? Any vaccine takes so much time. We are running out of time. அதனால we are in a hurry. Any vaccine எல்லா ஃபேஸஸும் போய் வர்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகும். And more so, this is a very new virus. வைரஸோட ஸ்ட்ரக்சர் தெரியணும், அதுக்கு பாடியோட இம்யூனிட்டி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு தெரியணும். இட் ஹேஸ் டு கோ த்ரூ சேஃப்டி ட்ரையல்ஸ், இட் ஹேஸ் டு கோ த்ரூ எஃபிகசி ட்ரையல்ஸ், இட் ஹேஸ் டு கோ த்ரூ எஃபெக்டிவ்னஸ் ட்ரையல்ஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் வரணும், அப்புறம் ப்ரொடக்ஷன் வரணும். We are running out of time. Otherwise, this is the normal time that it takes to make any vaccine. டாக்டர், இன்னைக்கு ஒரு செய்தி வந்தது, அதாவது ரஷ்யாவில் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட மாஸ் ப்ரொடக்ஷன் எப்போ ஆரம்பிக்கிறதுன்றத பத்தி தெரியல. ஆனா அதை பயன்படுத்தி, அந்த தடுப்பூசியை பயன்படுத்தி பல பேர் குணமடைந்ததாக செய்திகள் வருகிறது. இது எந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடியது இந்த சூழல்ல? I don't know, sir. அதோட அந்த இன்ஃபர்மேஷனோட கரெக்ட்னஸ் வந்து என்னால I'm not able to verify. All I can say is that Indiaல we have vaccine trials going on. There are different vaccine candidates and so on. There are different vaccine candidates that are being tried and they are entered human trials. அதாவது இன்னைக்கு ஹியூமன் ட்ரையல் என்டர் பண்ணி நாளைக்கு வேக்சின் ப்ரொடியூஸ் ஆகி வராது. ஹியூமன் ட்ரையல்ஸ்ல there are at least 3 to 4 phases that it has to go through. அது நம்ம எவ்வளவு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாலும், ஏன்னா ஐ மீன் லைக் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஹிப்போக்ரட்டிஸ் ஓத்ல த ஃபர்ஸ்ட் இஸ் நான் மேலிஃபிசியன்ஸ். நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஸோ விதவுட் அஷ்யூரிங் சேஃப்டி நத்திங் கேன் கம் இன் டு மார்க்கெட். அது நம்ம எவ்வளவு ஸ்பீட் ட்ராக் பண்ணாலும். ஸோ நான் மேலிஃபிசியன்ஸ், அதுக்கப்புறம் பெனவலன்ஸ். ஸோ முதல்ல வி டூ நோ ஹார்ம். ஸோ ஆல் தீஸ் வேக்சின்ஸ் ஹவ் டு இன்னைக்கு ஹியூமன், அதாவது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு ஹியூமன் ட்ரையல் வந்துச்சுன்னா நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணி வேக்சின் வந்துரும்னு. டசன்ட் ஒர்க் லைக் தட். பத்மாவதி, உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். மேடம் வணக்கம். வணக்கம். டாக்டர் பத்மாவதி ஹஸ்பண்ட் டாக்டர் லக்ஷ்மணன் பேசுறேன். ப்ளீஸ் சொல்லுங்க சார். நம்மளுடைய டெம்பரேச்சர்ஸ் வந்து மோர் தென் 25 டிகிரிஸ் தான் இருக்கு தமிழ்நாடு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த இந்தியால. ஆமா சார். 25 டிகிரிக்கு மேல வந்து வைரஸ் ஒன் சர்வைவ் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த சிச்சுவேஷன்ஸ்ல வுட் மேலேயோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம வாங்கிட்டு கூடிய பொருள்கள் மேலேயோ மற்ற ஒவ்வொரு பொருள்கள் மேலேயும் எவ்வளவு நேரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம், அல்லது இந்த ஹீட்ல செத்து போயிருமா? சாரி சார், கடைசி என்ன சொன்னீங்க? வுட், பிளாஸ்டிக்ஸ் நம்ம வாங்கிட்டு வர குட்ஸ் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம்னா அதுல எவ்வளவு நேரம் சர்வைவல் ஆகும், அல்லது 25 டிகிரிக்கு மேல இருக்கிறதுனால வித்தின் 1 hour 2 hours அது செத்து போயிருமா? அப்படி இல்லை சார். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஃபேஸ் அண்ட் டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமிடிட்டி. இது நீங்க தெர் ஆர் அஃபிஷியல் நம்பர்ஸ் தட் ஆர் அவைலபிள். ஒவ்வொரு வுட்ல எவ்வளவு ஹவர்ஸ், பிளாஸ்டிக்ல எவ்வளவு ஹவர்ஸ், கிளாஸ்ல எவ்வளவு ஹவர்ஸ்,
பேப்பர்ல எவ்வளவு ஹவர்ஸ், இது வந்து அஃபிஷியல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆல் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் சார். அண்ட் டிசைடிங் நீங்க ஒரு ஃபேக்டர் வந்து லிங்க் கொடுக்கலாமா? சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி மூணையும் பொறுத்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் வைரஸ். அது இந்த வைரஸ்னு இல்ல, எல்லா ஆர்கானிசமுமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஒன்லி. ஒரு லிங்க் கொடுங்க. Yes, I can share the link with you. Yes. Thank you. மிஸ்டர் விஜய் கேளுங்களேன். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் விஜய். ஹலோ சார் சொல்லுங்க சார். மேடம் நான் கொஞ்சம், அதாவது எனக்கு ஏஜ் 29, கொஞ்சம் வெயிட்டா இருப்பேன் ஆளு. ஸோ மாஸ்க் போட்டா அந்த மூச்சு திணறல் வர்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஒரு மினிமம் அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் போட முடியுது. ஸோ நான் எல்லா கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டேன், N95 யூஸ் பண்ணிட்டேன், டபுள் லேயர் சிங்கிள் லேயர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு என்ன மேடம் பண்றது, என்ன சொல்யூஷன்? சார் unfortunately the solution is you have to find a comfortable mask. வேற மாஸ்கோட ஃபிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க வேற. அண்ட் ரொம்ப பிசிக்கல் எக்ஸர்ஷன் அப்ப மாஸ்க் யாரும் அட்வைஸ் பண்றது இல்லை. லைக் நீங்க மாஸ்க் போட்டு வீட்டுக்குள்ள விகரஸா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாம். இல்ல மேடம், நான் வேலை பார்க்கும்போது அந்த மாஸ்க் போட்டா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வருது. மற்றபடி எவ்வளவு தூரம் நடந்தாலும் அந்த ப்ராப்ளம் வரல. மாஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் we don't have anything. There are face shields. ஏன்னா மொத்த ஃபேஸ் கவர்ஸ் வித் ஐ மட்டும் விசிபிள் ஆக்குற மாதிரி there are alternatives. பட் அது I'm afraid that is more likely to be உங்களுக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்க் ரெண்டுல ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணா போதுமா? அப்படினா ஃபேஸ் ஷீல்ட் யூஸ் பண்ணா போதுமா இல்ல மாஸ்க் யூஸ் பண்ணா போதுமா? புரியல சார். என்ன ஷீல்ட் சார்? இல்ல அந்த ஃபேஸ் ஷீல்ட். ஹலோ சார், ஃபேஸ் ஷீல்ட் நான் சொல்றது ஒரு மொத்த கவர் மாதிரி இருக்கும் with your eyes visible. Yeah, okay madam. Mask is what is prescribed sir. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இல்ல வேற எதுவும் we cannot prescribe you. அதை விட்டா நான் தான் சொல்றேன்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ல வர மாதிரி கம்ப்ளீட்டா ஃபேஸை கவர் பண்ணி அந்த மாதிரி இதுதான் இருக்கு. யூ கேன் ட்ரை அ மாஸ்க் வித் பெட்டர் ஃபிட். நீங்க மெட்டீரியல் மாத்தி பாத்திருக்கீங்க, வேற ஃபிட்ல பார்க்கலாம். ஏன்னா இது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, காதுக்கு பின்னாடி வலிக்குது, மூக்கு. ஐ திங்க் யூ கேன் ட்ரை அ டிஃபரெண்ட் ஃபிட். சோ எனக்கு அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் மேல எடுத்துட்டு மறுபடியும் மாற்ற மாதிரி இருக்கு. அந்த ஃபீல் வந்துட்டே இருக்கு. ஹலோ ஹலோ கேக்குதா மேடம்? பேசுங்க விஜய், இல்லாட்டி வேற வாய்ப்பு. Thank you madam, thank you madam, thank you so much. Thank you. சத்யமாணிக்கம், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுட்டு அப்படியே உங்களோட நன்றி உரையை சொல்லிடுங்க. ஓகே. ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன் மேடம். சொல்லுங்க சார். அதாவது சில நாளா வந்து சளி தொந்தரவு இருக்குது. சரி சார். வாசனை மட்டும் தெரியல, ஆனா சுவை தெரியுது. ஓகே. இது என்ன மாதிரி பாக்குறது? இதுக்கு டெஸ்ட் எடுக்கணுமா? சளி தொந்தரவுனா காஃப், நோஸ் கன்ஜெஷன் என்ன இருக்கு சார்? 5 மினிட்ஸ். இல்ல நெஞ்சு சளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. நான் கொடுத்துறேன். சாரி சொல்லுங்க. நெஞ்சு சளி உள்ளே சளி இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஃபீவர், காஃப், பிரெத்லெஸ்னஸ் இதுல எது இருந்தாலும் டெஸ்ட் பண்ணணும் சார். நீங்க வாசனை அண்ட் சுவை வந்து இன்டர்லிங்க் சார். ஐ திங்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து ஆப்போசிட் சொல்றீங்க. யூஸ்வலா வாசனை இல்லாதவங்க எல்லாருக்குமே சுவை இழப்பு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தோட டேஸ்ட் வந்து அதோட டெக்ஸ்சரை பொறுத்து, அதோட டெம்பரேச்சரை பொறுத்து, அப்புறம் அதோட ஸ்மெல்லையும் பொறுத்து தான் நம்ம ஒரு விஷயத்தோட டேஸ்ட்டை டிசைட் பண்றோம். ஸோ மோஸ்ட்லி வாசனை உணர்வு கம்மியா இருந்தா லாஸ் ஆஃப் டேஸ்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த சிம்டம்ஸ் இருந்தா யூ ஷுட் கோ ஃபார் டெஸ்டிங். இது பெர்மனண்டா இல்ல மாறிடுமா மேம்? ஆக்சுவலா இப்ப COVID-19 இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இது வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் COVID-19 ரிலேட்டட் நான் அந்த லெக்சர்ல சொன்ன மாதிரி COVID-19னால வர்ற லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் லாஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து இது வரைக்கும் மோர் தென் 80% வந்து 4 வீக்ஸ்க்குள்ள பெட்டர் ஆயிருக்காங்க, இல்லைன்னா ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஓகே தேங்க்யூ. ஒரு அருமையான உரை. அதாவது நமக்கு COVID-19 கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமா வந்து COVID-19 பத்தி பேசிக்கிட்டே இருந்தாலும் புதிய தகவல்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு என்ன சொல்றது, கோவிட் பத்தி தான் பேச போறாங்க அப்படின்னா ஒரு
ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஒவ்வொரு நாளும் வந்து புதிய புதிய தகவல்களை வந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில இன்னைக்கு நீங்க கொடுத்த தகவல் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள தகவல். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இந்த சுவை மனம் எப்படி வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிற தகவல் வந்து வெளிப்படையா நிறைய பேர் பேசல. ஆனா நீங்க தான் அதை பேசிருக்கீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இது ரொம்ப அருமையான ஒரு தகவலா இருந்தது. அதே மாதிரி பலரும் கேட்ட கேள்விகளுக்கும் உங்கள்கிட்ட நிறைய தகவல்கள் வந்து வந்துகிட்டே இருந்தது. நேரம் கருதி தான் நம்ம முடிக்கிறோம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இன்னும் நீங்க நிறைய சொல்லுவீங்கன்னு தோணுது. ஒரு அருமையான தகவலை தமிழக மக்களுக்கு வழங்கிய உங்களுக்கு அறிவியல் பலகையின் சார்பாகவும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you so much, Dr. Jayashree. Thank you. Nandri, sir. Thank you. Excellent talk. Thank you. Thank you so much. Thank you all. Thank you all for joining. Thank you all. Thank you. Thank you. Strain.